ஒவ்வொரு வருஷமாக இந்தியன் தமிழ் மூவிஸை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை பக்கத்தில் ஒருக்கா ரஜினி பக்கத்தில். ஆமாம், நல்ல விஷயம். இல்லை அப்படித்தான் பெரிய லெவலில் ஆசைப்படணும். ஆமாம், ஆசை தான். பையனோட்ட என்ன நல்ல ஒரு வித்தியாசமாக திரைமுறையும் போய் கொண்டிருக்கின்றது. அவர் ஒவ்வொருத்தரும் தங்களது அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்றது கத்தியால வெட்டுறது குத்துறது எப்படித்தான் இருக்கும் அந்த கலர் எல்லாமே. அப்ப நான் சொன்னேன் அப்படி செய்ய முடியாது. இப்ப படத்துல வந்து நாங்க பெருசா ஆழமா ஒரு டாபிக்கை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான அடிப்படையில இந்த படைப்பு பார்வையாளர்களால புரிந்து கொள்ளப்படையக்குள்ள அது முதலாவது தகுதியா விளக்கு. விஷயம் வெளிநாட்டுல இருக்கிற ஆண்களை நம்பி அந்த வெளிநாட்டு மோகத்துல வாரையில பெண்கள் அதை விட புது புது படங்களை அறிமுகப்படுத்தினவன் வந்து நடித்தவர்கள் கலந்து கொண்டு இருக்கணும். வினோ படத்தினுடைய இன்றைக்கு இங்கே நந்தீஸ் இந்த சாப்பாடு தான் தமிழர் சினிமான்றது அல்லது எங்களுடைய இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய சினிமா வந்து வளர வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய நிறை குறைகளை எல்லாரையும் என்னென்னா நாங்கள் வந்து இல்லை இது நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் என்ற ஒரு ஒப்பா நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பன்முக நடிகை காட்ட போகிறேன்டே இல்லை அது ஏய வச்சு எடுத்துட்டு அதில் வந்து இப்போ எங்கட வந்து என்னென்னு சொல்கிறது எங்கட மனநிலையாலேயோ அல்லது அதுகளை வந்து காட்ட முடியாது, கனெக்ட் பண்ணிக்கொள்ள. வணக்கம், வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்றைக்கு என்ன விசேஷம் தமிழர் அரங்கத்தில் டோட்முண்டில்? திரையும் முறையும் என்று சொல்லி தமிழர் அரங்கத்தில் ஏதோ படங்கள் காட்டினமா, ஷார்ட் மூவிஸ் காட்டினமா, அதை விட புது புது படங்களை அறிமுகப்படுத்தினமே. அதை பற்றி அறிமுகப்படுத்தினமா மலர் சொல்லி. ஆனால் இது நல்லபடியாக அவர் செட்டப் ஒன்று செய்து வச்சிருக்கீனமே. நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. சரி, பார்ப்போம் என்ன நடக்குது. வாங்க போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இதுக்குள்ளே போல வெளியிலே தான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்து பார்க்கணும். வழியாக நீட்டாக வச்சுருக்கேன். ஒரு புத்தகத்தை எடுத்தோம்னா இதில் இல்லை. ஓகே, ஸோ இல்லாததெல்லாம் நீங்கள் சேர்த்த புத்தகங்கள். ஓகே, ஆக்கள் ஒன்று தந்த புத்தகங்களும் இருக்குது. ஓகே, இதில் என்ன இருக்குது? கலை விளக்கு. கலை விளக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அன்னை பூபதி படிப்புகள் டோர் பண்ணிட்டு இருக்குது. இது வந்து அவுட்புட். இந்த வருஷம் நாங்கள் இன்னும் என்ன செய்திருக்கிறோம்ன்றது நீங்கள் தெரியல. இந்த வருஷம் அவ்வளோ தூரமாக வளர்ந்துருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த ஆவணப்படம் பற்றி கருத்துதாக சொல்ல போனீங்கன்னா சொல்லலாம். என்ன எனக்கு நான் முதல்ல நீலாசை சென்ற பகுதியில் வாழ்ந்து வந்தேன். இங்கே நான் வாழ்ந்த 22 வருஷங்கள் வாழ்ந்து வந்தேன். அந்த குறும்படத்தை முருகையா அண்ணாவுடன் வந்து அந்த குறும்படத்துக்கான இசை கேட்டிருந்தார். அவருக்கான அந்த இசையை செய்து கொடுத்தது மட்டுமல்ல, அதில் நாங்கள் ஒரு பாடலை கூட நினைத்திருந்தோம். அந்த பாடலை நாங்கள் இணைத்திருந்தேன் என்பதை நான் கூறுவதற்கு மகிழ்வடைகிறேன். அவருடைய தகவலை கூறுவேன். நன்றி. நாங்கள் இப்போ இன்றைக்கு திரைமுறையம் என்று சொல்லி 5 குறும்படங்கள் இருக்கிறது. இதில் 2 படம் வினோ செய்தது, 2 படம் என்னுடையது, 1 படம் கஜன் செய்த படம். 5 குறும்படங்கள் இருக்கிறது. அதே மாதிரி 5 முக்கியம். அதோடு சேர்ந்து என்னுடைய பிள்ளைகள் முக்கிய கவினிலா வேறு மற்றவர்களிடம் சிறு சிறு உதவிகள் சரி. ராதி கேதிஸ் ராதி அவரோட சிவன்சிலி என்ன நடந்தது பின்னால் அவனை செய்யலன்னு சொன்னீங்க. என்னுடைய உழைப்பில் நீங்கள் இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கேட்க ஆசைப்படுறேன். சொல்ல போறீங்களா? இப்போ பார்த்த படம் தியேட்டரில் பார்த்தது இதே இப்போ பார்க்குவோம் அதே ஃபீலிங். இப்போ மியூசிக்கில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு, அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். எனக்கு அந்த படத்திலேயே மெயினாக பிடிச்சது அந்த தொடக்க காட்சியில் வந்து அந்த ரேட்ரோ எஃபெக்ட்.
இந்த ரேட்ரோ எஃபெக்டில் வரைக்கும் ஓகே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒரு ஃபீலிங் ஒரு ஃப்ளாஷ்பேக் பழைய காலத்தில் எடுக்கிற மாதிரி அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இப்போ பார்க்குறது சரியான குறைவு. எங்களுடைய துறையில் பார்க்குறது தமிழ் சினிமாலே இதில் சரியான குறைவு வந்தாலும் ஆனால் நோமலாக இருக்காது. இப்போ நீங்கள் வேறு படங்கள் பார்த்தாலும் இது ஒரு பழைய காலத்து எஃபெக்ட் நான் விரும்புறது இல்லை. அதை பார்க்குறது அது ஒரு ஃப்ளாஷ்பேக் எஃபெக்ட்டுக்காக கோடைக்கு நல்லா இருந்தது. ஒரு இந்த டாபிக் நாங்கள் ஏற்கனவே காய்ச்சினாங்க இருட்டுக்கு எடுக்கிறது ஒரு வித்தியாசமான அப்ரோச் உண்மையிலே நல்லா இருந்தது. முதல் சீன்கள் எல்லாம் நல்லா இருந்தது. கேமராவில் எந்த ஆங்கிள் எடுக்கிறது அது எல்லாம் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச்சில் போய் கொண்டு இருக்குது. நல்லா இருக்குது. படத்தை பார்க்கும்போது சிவவினோதன் நடிப்பு ஒரு இயற்கையாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையிலே நான் ஒரு மலையாள பட நடிகர் போன்று நான் நினைத்து பார்த்து கொண்டிருந்தேன். உண்மையிலே அது மிகவும் நன்றாக அமைந்தது. அந்த முகத்தை பாவனை அந்த முகத்தோட்டமும் அந்த நடித்த கதாநாயகி உண்மையிலே மிகவும் நன்றாக நடித்திருக்கின்றார். அவருக்கு எனது பாராட்டுங்கள். ஏனென்றால் துணிச்சலாக இப்படி ஒரு கதைக்குள்ளே பெறுவதென்று சொன்னால் ஒரு கதாநாயகி எங்களுடைய ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஆனால் அதில் அவர் துணிந்து அந்த கதையை ஏற்று அந்த அதில் நடித்ததுக்கு ஒரு பாராட்டு. அதே போன்று மற்ற நடிகர்கள் நன்றாக நடித்தார்கள். சிவாபினோனுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. நன்றி. ஒரு நல்ல கதையை ஒரு கருத்தோடு சொல்லியிருக்கிறீங்க. மற்றது எனக்கு நான் இந்த சபைசானை கேட்க வேண்டியது வந்து இந்த கேமரா தொடக்கத்துலேருந்து முடிவு வரை மூவிங்லேயே நிற்கும். ஏன் இந்த மூவிங்கில் எடுத்தீங்கன்னு அது எனக்கு ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு. ஏன்னா தொடக்கத்துலேருந்து முடிவு வரையுமே கேமரா விவேகம்லாம் மற்றது நல்லா இருந்தது. இந்த கதையோட கருத்து நல்ல கருத்தை சொல்லியிருந்தீங்க. அதுக்குனால ஸோ இப்போ மற்ற இருட்டில் எடுத்ததுக்கு ஏதாவது ஹேப்பன் அது சவால் மற்ற அது ஒரு அழகு இல்லை. இருட்டில் வந்து இருக்கிறது ஒரு அழகு. சூப்பர். டைரக்டர் நடிகர் எல்லாருக்கும் எனது பாராட்டு. இந்த படத்தில் நடித்த அனைவருக்கும் முதல் எமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சுருக்கமாக சொல்ல போனால் சிவவினோதன் என்ற நடிப்பு அதற்கு எனது பாராட்டுகள். அதே வேளையில் நமது இளம் சமுதாயத்துக்கு இடையில் இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த குறும்படத்தை இவ்வளவு விரிவாகவும் சிறப்பாகவும் செய்த இந்த பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதே நேரத்தில் எமது மக்கள் இப்படியான துறைகளுக்கு ஆதரவு தளங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆதரவு தளம் நின்று பார்க்குற போது கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இங்கே வருகை தந்து ஆதரவு தளம் கொடுத்தவை அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மேலும் ஒரு கலைப்படைப்பு சிறப்பாக வேணும் என்று சொன்னால் அதில் குறைகளும் நிறைகளும் பார்க்கப்பட வேணும். அதனால தான் என்னுடைய கண்டெடுக்கப்பட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். முதலாவதாக நல்ல கருத்து, ஆழமான கருத்து, நடைமுறையில் இருக்கின்ற ஒரு கருத்தை திரைக்கதையாக்கி இருக்கிறேன். அதில் நடித்த சிவவினோதன் மற்றும் அந்த தங்கச்சி 2 பேரும் நல்ல சிறப்பாக நடிச்சிருக்கணும். சிவவினோதன் நடிப்பு மிக சிறப்பு. ஆனால் அந்த தங்கையினுடைய நடிப்பை பற்றி நான் சொல்கிறேன். நல்ல காட்சி அமைப்பு, ஒளி அமைப்பு அதெல்லாம் வந்து செயற்கையாக கொடுக்காம இயற்கையாக கொடுத்திருந்த இரவு காட்சிகளாக இருக்கட்டும். அது மற்றது என்னென்னு சொன்னால் அந்த வாகன ஓட்டங்கள் எடுத்தது வந்து உண்மையிலேயே ஒரு அதி உச்சமான ஒரு திரைத்துறைக்கான ஒரு பார்வையில் இருக்குது. அடுத்தது இன்னொரு என்னென்னு சொன்னால் அந்த பெண்கள் கதைகள் எப்படி பரவும்ன்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குறியீட்டு வடிவத்தில் அந்த கை பேக்குகளோட பெண்கள் கதைக்கிறது, அந்த ஒளிப்படம் சுற்றி எடுக்கிறது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சிந்தனையை தூண்டுற மாதிரியான ஒரு இடம். அது பாராட்டக்கூடியது. நல்ல அழகாக போனது வந்து மொழி நடையில் 2 இடத்துல நான் ஒரு தவறு கண்டுபிடிச்சேன். நான் என்னென்னா, காரணம் இல்லாமல் இருந்தால் சிவவினோதன் வந்து தன்னுடைய மனைவியோட கதைக்கிறது ஒருமையில், ஆனால் 2 இடத்துல அவர் வந்து பன்மையில் கதைக்கிறார். அது வந்து காரணம் இல்லாமல் தான் அது கதைக்கப்படுது. அப்போ அந்த இடம் பார்த்து நான் அந்த கதைக்குள்ளே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒரு சின்ன மாற்றம் கூட எங்களை அந்த கதையிலேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சிடும். அது என்னுடைய பார்வையாக இருந்தது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி கட்டம் நல்ல விறுவிறுப்பாக போய் கொண்டிருந்தது. இறுதி கட்டத்தில் வந்து கதாநாயகியும் பழைய காதலனும் கதைக்கிற இடம் வந்து கொஞ்சம் வேகம் காணாது.
ஏனென்றால் அந்த இயல்பாக என்ன நடக்கும், ஒருவர் பேசும்போது சட்டென்று அந்த கோபம் வந்து அந்த வார்த்தைகள் வர வேண்டும். அதில் ஒரு சின்ன இடைவெளி விட்டு செய்யும் போது அங்கே என்ன நடக்குது என்று சொன்னால், இது ஒரு வசனத்தை சொல்லி கொடுத்து சொல்கிற மாதிரி வந்துடும். பார்வையாளர் என்னுடைய பார்வை தவறாக, இது குறையாக யாரும் நான் குற்றம் சொல்வதாக நினைக்க வேண்டாம். அப்போ அவர் பேசும்போது அந்த வேகத்தில் அந்த வார்த்தைகள் வந்திருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அது நல்ல இவ்வளவு ஒரு ஆய்வு இருக்கின்றது, திறமையாக இருப்பது. அவர் இவ்வளவு தூரம் திறமையாக வர்றதுக்கு அவரின் மனைவியும் ஒரு சில ஒத்துழைப்பாக எல்லாம் ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பது வளமை. அதுபோல் சபைகள் மனைவி கொடுத்த ஒத்துழைப்பாக இவ்வளவு முன்னே எனக்கு அபிப்பிராயம். இனிமேல் அடுத்த கட்டமாக நீண்ட திரைப்படங்களுக்கு நன்றி. எனக்கு கதை பிடிச்சிருந்தேன். ஏன்னா அந்த வெளிநாட்டில் இருக்கிற ஆண்களை நம்பி அந்த வெளிநாட்டு மோகத்தில் வாரையில பெண்கள் உண்மையாலுமே தங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும், நல்லா வாழலாம், சந்தோஷமா வாழலாம்னு தான் வாரது. அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அது சரி வரையில முடிவு நல்லா பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லாம் அவள் நல்லா கற்றுக்கொண்டா. இந்த வெளிநாட்டில் எப்படி வாழணும் பண்ணதையும் அவள் அந்த டைமில் கற்றுக்கொண்டதால அவள் தனியாக வாழ்றதுக்கான நல்ல ஃப்ரீயாக போகிறான். அது நல்லா இருந்தது. சில கட்டங்களில் அந்த வசனங்கள் நல்லா இருந்தது. நீ லவ் பண்ணிக்க என்ன செய்திருப்பியோ அதை நானும் செய்வேன், அதெல்லாம் நல்லா இருந்தது. தனியா வாழலாமண்டு ஃப்ரீயா வாழலாமண்டு இது இருந்தா விட்டுட்டு போகலாம்ன்றீங்களா? அப்படி இல்லை. அந்த இல்லை பெண்களுக்கு பாருங்க, லவ் பண்ணவனோடையும் பிரச்சனை, கல்யாணம் நம்பி வந்து கல்யாணம் கட்டினவனோடையும் பிரச்சனை. அப்போ தனியா வாழலாம் வேண்டி இல்லை. ஆனால் அந்த எங்களுக்கு அந்த அந்த டைம்ல அவ எல்லாத்தையும் கற்றுக்கொண்டாண்டது நல்ல. தனியா வாழணும் வேண்டியெல்லாம் இல்லை. இல்லை இல்லை அப்படி ரொம்ப அழகான ஒரு திரைப்படமாக இருந்தது. இதில் எனக்கு நகைச்சுவையாக சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். இதில் வந்து ஹீரோவும் வில்லன் கிடையாது. ஹீரோவை வந்து வில்லனை காட்டவே இல்லை. அது ஒரு ரகுவரன் மாதிரி சாஃப்டான வில்லன். ஹீரோயினை பார்த்து இப்போ எல்லாத்தையும் விட்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மனைவி இவ்வளோ அமைதியாக கைக்கவே மாட்டான் அவர் வீட்டு. அப்போ அதுதான் இந்த நகைச்சுவா சொன்னக்கு இதுதான் ஒரு குறையாது. ஒரு விட்டை உங்க விட்ட இந்த மாதிரி அது மற்றபடி ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. குடும்பங்களில் நீண்டு கதைக்கிற குடும்பங்களில் நீண்டு கதைச்சிட்டு கொஞ்சம் மனசாம் வரைக்கில் வருந்தாங்க குடும்பங்களில். அப்போ வந்து நீங்கள் என்னென்ன செய்யுங்க அப்படி இடைவெளி வந்து வரும். நான் நினைக்கிறேன் அது நீங்கள் இந்த படத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குடும்பத்துக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்க தன்மையா மாறுது. அது முதல் அந்த அந்நியோன்யம் இருக்க நீ என்ற ஒரு ஒருமை இருந்தது. அந்த டிஸ்டன்ஸை தான் அதுல டயலாக் மூலமா காட்டிருக்கு. எந்த படத்துலயும் நிறைய இடத்துல வரும். அதனால இப்பவே சொல்லி வச்சுட்டேன்னா நீங்க அதே சொல்லிட்டு மாட்டீங்க. வடிவமெல்லாம் அங்கே மிக குறைவாக காணப்படுகிறது. ஆனால் இன்று இவ்வளவு பேர் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. நன்றி என்னுடைய கருத்துக்களுக்கு. இல்லை, அது அவர் உண்மையில வில்லன் இல்லை. இல்லை முன்னாள் 20 வயதுல அந்த முன்னாள் காதலன் தான் நான் 30 வயசுல புருஷன், 50 வயசுல என்னுடைய பக்குவம் போயிருக்கு. 20 வயசுல நான் அப்படித்தான் நடந்திருப்பேன். அப்படியே நடந்த மாதிரி தான் நானும் நடந்திருப்பேன். 30 வயசுல அந்த கணவன் நடந்த மாதிரி தான் நானும் நடந்திருப்பேன். அப்போ அதில் வில்லன் இல்லை. நாங்கள் அறியாமல் அந்த பக்குவம் இல்லாமல் எங்களுடைய சமூகம் கட்டுதல் அடிப்படையில் போகிறது அந்த விஷயம். மனுஷியை பற்றி காய்ச்சிட்டா மனுஷியை பொத்தி அடைச்சு அது அது அதாவது அது வில்லத்தனம் இல்லை. அது கதைப்படங்கள் இயல்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்கிறது தான் முயற்சி தான். அந்த போன முறை இந்த படம் போடைக்க என்னென்னு சொன்னால் அந்த வினோவினுடைய அந்த வசனங்கள் வராது. அதாவது மிஸ்ஸிங் ஃபர்ஸ்ட் டைம் போடைக்க மிஸ்ஸிங். கன பேருக்கு அந்த படம் அந்த நேரம் உண்மையை சொல்ல போனால் இவ்வளவு வரவேற்பில்லை, பிடிக்குது. சொல்ல பக்கத்தில் சொல்லலையே இல்லை, எனக்கு சரியில்லைன்னு சொல்லலையே பிடிக்கலன்னா படம் அந்த விளங்கவும் இல்லை. என்னென்னா அந்த கடைசி காட்சியில் அவர் பின்னால் நிற்கிறது அவருக்கு தெரியலையா ரெண்டு அவருக்கு விளங்கல. அப்படி நிறைய விஷயங்கள் விளங்காத. இப்போ நாங்கள் அவ்வளோ வினோத வாய்ஸை வச்சு வினோவை கதை சொல்லுவேன். காட்சியினுடைய கதை சொல்லிக்க அது வேற ஒரு எஃபெக்ட் வந்து அது அந்த கடைசி காட்சியிலையும் கூட அந்த கண்ணாடி அது கனவு பேசையில் நான் சும்மா சொல்கிறேன். நான் சிந்திச்சு வச்சது வந்து அவளுக்கு 2 பேரும் முன்னால் தான் நிற்கிது. அவளுக்கு 2 பேரும் ஒரே தான் உண்டு. முன்னாள் காதலனும் சரி கணவனும் சரி
ஒரே இடத்துல நிற்கும். பின்னால் இருந்தாலும் அவரும் அங்கே தான் இருக்கிறார். இந்த சிந்தனை தான் அது வச்சுன்னா, ஆனால் அவளுக்கு அது தெரியுது அவர் நிற்கிறார். அப்போ சொல்ல வேண்டி வந்து இவற்றை வாயோட ஒரு நிமிடம் என்னை பார்த்துட்டு திரும்பினாருன்னு சொல்லி அப்போ அதுகளை யோசிச்சு செய்கிறது. பட் நீங்கள் அந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச மட்டும் கணவனுக்கு சின்னனா தான் காட்டுறேன். இங்கேருந்து பார்த்தால கணவன் சின்னனா தான் தெரியும், 2 பேரையும் விட மற்ற பக்கம் பார்த்தால கணவன், இதெல்லாம் யோசிச்சு தான் நான் ஓகே அது ஓகே சரிதான் என்றது யோசிப்பது. அதை பற்றி அவர் பேசுகிறத பற்றி நீங்கள் கேட்கலாம். அவர் தன்னுடைய துறை சார்ந்தும் அதேவேளை நாங்கள் இந்த சினிமா துறையில் அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரலாம் என்றதை பற்றியும் அவருடைய ஒரு சிறிய உரையை கேட்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இதில் வந்து இப்போ நான் பெருசாக இதில் எனக்கு வடிவாக தெரியும், உங்களோட வடிவாக தெரியும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னால் இருக்கிற எல்லாரும் இந்த துறையில் வருஷமாக இருக்கிறீங்க, கண்ண எக்ஸ்பீரியன்ஸ், பேரோட வேலை செஞ்சு பெரிய பெரிய நான் தான் உங்கள்கிட்ட இருந்து படிக்கணும். ஆனால் எனக்கு இப்போ இந்த படத்தில் இப்போ நீ மிச்ச படங்கள் என்ன மாதிரி வர்றதுன்னு தெரியாது. இப்போ சபேசன படங்கள் இப்போ அந்த வினோ அண்ணாவை சின்ன காட்டணும், இது செய்யணும், அந்த ஃப்ரேமிங் அதுகளில் தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூடன்னு சொல்லலாம். இந்த எடிட்டிங் எல்லாரும் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும், ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், அவங்களுடைய தனித்துவத்தை அதுக்குள்ள கொண்டு வருவேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போ என்ன விஷயத்தை பார்த்தாலும் அந்த காலத்தில் சினிமா துறையில் ஃப்ரேமிங்கில் வந்து கணக்கை நாங்கள் சொல்லலாம். ஒரு விஷயம் இப்போ சபேசன இதில் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவள் இருட்டுக்குன்னா இருட்டுக்குள்ள கிட்டவா க்ளோஸ் அப்பில் அவள் 2 பேரும் முகத்தை கிட்டவா வச்சு எடுத்துருக்கு. அவள் எடுக்க அவளுடைய இன்டிமசி, அவள் எவ்வளோ க்ளோஸாக இருக்கு, நம்ம எவ்வளோ அவளுக்குள்ள அந்த அன்பை வந்து நாங்கள் கதையில் சொல்ல தேவையில்லை. அவள் கதைக்கிற டாடின்னு சொன்னாலும் அவள் அந்த ஃப்ரேமில் பார்க்கவே தெரியுது அவள் எவ்வளோ நெருக்கமான ஆட்கள், சாப்பாடு இருக்கா அவன் நெல்ல நெருங்கி இருக்கிறான் அந்த ஃப்ரேமிங். அதே நேரம் பிறகு அவள் சோஃபில் இருக்கிறது தள்ளி இருக்கணும், கொஞ்சம் தள்ளி வச்சு ரூம் ஃபுல்லாக தெரியுது, எல்லாம் ஒரு வெறுமையாக இருக்குது. அந்த இதுகள் அந்த ஃப்ரேமிங்கில் தான் நாங்கள் விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஓகே லைட் எல்லாம் போட்டிருக்கா, ஆக்கில் தெரியுதா, முகம் வடிவா தெரியுதா, அதை மட்டும் இல்லாமல் ஃப்ரேமிங்கில் இன்னும் என்னென்ன கதையில் சொல்லலாம், என்னென்ன இன்ஃபர்மேஷன் நாங்கள் இன்னும் கொடுக்கலாமன்ட்டு அதுக்குள்ள பார்ப்போம். இது ஒரு சவாலை நாங்கள் பார்த்து இனி எங்களை ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க சினிமா அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போகிறதுக்கு அதையிலையும் யோசிச்சு நாங்கள் இன்னும் என்னத்தை அதுக்குள்ள சேர்க்கலாம்னு யோசிக்கிறதுக்கு தான் நான் இங்கே வந்து கதைக்கு போகணும்னு யோசிச்சேன்னா இந்த படங்களை பார்க்க பெருசாக நான் சொல்ல வேணும்னு நான் நினைக்கல. கணக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்க ஓகே அவையில் என்ன செய்யணும், என்னென்ன எஃபெக்டுகளை பாவிக்கணும், என்னென்ன எஃபெக்டுகளை நாங்கள் பார்க்குறோம்னா அதில் நாங்கள் கொஞ்சம் கவனத்தை கொடுத்தோம்னா நாங்கள் எடுக்கிற ஃபிலிம்ஸ் இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராக வரலாம்னு நான் நினைக்கிறேன். இதுகளெல்லாம் இப்போ இன்றைக்கு நீட்டு வர்ற எஃபெக்ட் இல்லை. இப்போ 1952ஆம் ஆண்டு பராசக்தி மூவி வந்தது. அதை நினைக்கிறேன் இதில் அரவாசி பேர் அந்த கீனோக்கு வரைக்கும் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதிலேயே ஒரு நீள நேரத்துக்கு சிவாஜி கணேசன் தான் டயலாக் சொல்றார். வட்டி வந்தாலும் அவர் தான் சொல்றார். அவர் அதில் வந்து குற்றவாளியாக அவர் நிறுத்தி வச்சிருக்கு. ஜட்ஜோட பொசிஷன்ல இருந்து கீழே கேமராலேருந்து கீழே பார்க்கணும். அவரும் பொதுமக்களும் ஒரே லெவல்ல இருக்கும், பார்க்க பின்னுக்கு இருக்கிறாக்கும் அவரும் ஒரே நிலையிலே இருக்கணும். அவர் கதைக்க தொடங்கி அவருடைய விஷயத்தை விளக்கப்படுத்திக்க கேமரா அப்படியே கொஞ்சமாக கீழே வரும். மிச்ச சனத்திலிருந்து அவருடைய உருவம் மட்டும் பெருசா வளர்ற மாதிரி இருக்கும். அவருடைய ஐ லெவலுக்கு வர வேண்டும். நாங்கள் அவருடைய பொசிஷனுக்கு நாங்கள் வர வேண்டும். அப்படியே இறங்கி கொண்டிருக்கோம். அதுவரை நாங்கள் அவர் குற்றவாளி நினைப்போம். ஜட்ஜ் கூட குற்றவாளி நினைச்சு அவரை பார்க்குற பார்வை அவர் சொல்லி கொண்டு போய்க்க கேமரா கீழே இறங்கி கொண்டு வரைக்க அவருடைய பொசிஷனுக்கு விளங்க தொடங்க. எங்களுக்கு விளங்காது. இப்போ உடனடியாக இது அதுக்காக தான் கேமரா ரெண்டு நாங்கள் அவருடைய ஒரு லெவலுக்கு வர்றேன்னு இல்லை. அந்த அவருடைய கதையில் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க கேமராவும் அதுக்கு கீழே வரைக்கும் எங்களுக்கு எங்களோட மைண்டில் வந்து ஒரு எஃபெக்ட், அந்த எஃபெக்டால நாங்கள் யோசிப்போம் ஓகே விளங்குது, இவர் மெட்டாக்கு மாதிரில நாங்கள் மெட்டாக்கு நினைக்கிற மாதிரி இவருடைய ஒரு உருவம் இந்த உருவாகிக்க எங்களுக்குள்ள அந்த எஃபெக்டால எங்களுக்குள்ள அவரோட நாங்கள் ஒரு நினைக்க வரோம். அவருடைய குற்றத்தை நாங்கள் விளங்கி கொள்ளலாம், அவருடைய குற்றம் இல்லைன்னு அவரோட நிரபராதின்னு நாங்கள் விளங்கி கொள்ற அளவுக்கு இப்போ அவருடைய ஃபோக்கஸ் அவரை வெளியிலிருந்து வெளியில கொண்டு வந்து நாங்கள் அவருடைய லெவலுக்கு வரைக்க அந்த எஃபெக்ட்ல தான் இருக்கு. நாங்கள் வந்து அதில் பெருசாக சொல்ல தெரியும். இவர் வளர்ந்து வார இவர் மெட்டாக்கில் ஒரு ஸ்பெஷலான ஆளுன்னு சொல்ல தெரியும். அந்த கேமராலேயே போய்கொண்டிருக்கு. அப்படி அந்த எஃபெக்டாக நாங்கள் எங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கு கொண்டு வந்தால் இன்னும் ஒரு கொஞ்சம் பெட்டராக வரும். இப்போ ஹீரோக்கு வந்து இப்போ சந்திரமுகி படத்தில் ரஜினிகாந்த் படியால் கீழே வந்து அந்த ஐயர் ஜோசியரோ என்னவோ அவர் சொல்கிறார் அவர் ஒரு தனி லைட் தெரியுது அதில் ஸ்பெஷலாக சொல்லணும். நாங்கள் ஹீரோவை பார்க்க அவையில் சூரியனுக்கு எடுப்போம், நல்ல வெளிச்சத்தை போட்டு அவளுக்கு பின்னொரு நல்ல ஃப்ளாஷ்பேக் லைட்டுகள் எல்லாம் இருக்கும். வில்லனை போட்டு டார்க் லைட் இதுகள்
அந்தந்த எஃபெக்டில் நாங்கள் எங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு பார்த்தா எங்களோட ப்ரொடக்ஷனை நாங்கள் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வர்றோம். சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் வந்து இப்போ இதில் பார்க்கவே தெரியுது, வசனங்கள் என்னென்ன சொல்கிறோம், என்னென்ன இடத்துல நாங்கள் எடுக்கிறோம், எப்படி எடுக்கிறோம், ஆறு எடுக்கிறோம், என்ன உடுப்பு போட்டிருக்கணும், ஆயுதங்கள் என்னென்ன ஆயுதங்கள் பாவிக்கிறோம், இப்போ காரில் போயிட்டு அந்த ரேசிங் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம். அது இந்த ஆங்கிலையும் சேர்த்து வச்ச சில வேலை பெட்டராக இருக்கலாம், சில வேலை இந்த ஐடியாக்கள் நல்ல தகவலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சில வேலை அந்த சவால்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு அதையும் நாங்கள் எங்களோட ப்ரொடக்ஷனுக்கு சேர்த்து வச்சா சில வேலை இன்னும் ஒரு ஸ்டெப் பெட்டராக வந்து இன்னும் கூட இன்ஃபர்மேஷன், இன்னும் கூட மெசேஜ் எங்களை ஆட்களுக்கு சொல்ல வரக்கூட. ஒரு நல்ல ஒரு பைஸ்பியல் ராவணன் படம் பார்த்துனீங்களா தெரியல, நினைக்கிறேன் உசுரே போகுது படத்துல பாட்டுல ஒரு அரவாசி பாட்டுக்கு ஐஸ்வர்யா விழுந்து கொண்டே இருக்கிறார். அவ விழுந்து கீழே வர வரையும் அந்த பாட்டு அரவாசி போயிடும். அது என்னத்துக்கு விழுறா? அதை நாங்க யோசிச்சு பார்த்தா ராமாயண கதையில என்ன நடக்குது, சீதா வந்து அவரை கடத்தி கொண்டு போயிடும். ராவண படத்துல ராவணன் பொசிஷன் இருந்து தான் பார்க்க போறோம். ராமாயணத்தை ராவண பக்கத்துல தான் அந்த கதையை நாங்க பார்க்க போறோம். ஓகே, அவ விழுற என்ன தேவலோகமோ எந்த ஒரு ஏரியால இருந்து வாராவோ அதுல இருந்து கீழே இறங்கி விழுற அவ படுற கஷ்டத்தை அந்த ஒரு சீன் ஒரு அரவாசி பாட்டுல அவ விழுற மட்டும்தான் செய்யறான். ஆனா அதுல தொடக்க ராமாயணத்தை முதலாவது பாட்டு அவ எங்கிருந்து எங்க கீழே விழுறாங்க தான் முதலாவது சீன் அந்த பாட்டிலேயே வந்து கொண்டு இருக்குது. அதே நேரம் அதே படத்துல வந்து இப்போ ஒரு ஃப்ரேமிங்ல ஒரு எஃபெக்ட் என்னன்னா விக்ரம் வந்து அவனோட கழிச்சு கொண்டு இருக்கு ஒரு கொஞ்சம் சிங்க அவர் தண்ணிக்குல இருந்து சுத்து கொண்டே இருக்கிறார். நாங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கேன், எங்களுக்கு தலை சுத்துது, அதை பார்த்து கொண்டு இருக்கோம். அந்த தண்ணியில சுத்து பெரிய கஷ்டமான ஒரு சீன் இல்லை. அவரை வீடியோ எடுக்க அவர் இப்படி பார்க்கிட்டு திரும்பி அதுலேயே அவரோட குழப்பம் விளங்குது. அவர் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு அதில் அந்த குழப்பம் அந்த சீன்ல வந்து தூரத்துல இருந்து தண்ணிக்குள்ள தனி இருக்கிற சுத்தி வர பிடிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. ஆனா அதை சுத்தி கொண்டே இருக்குது. அவரோட குழப்பம் உள் காஸ் உள்ளுக்குள்ள என்ன குழப்பம் இருக்குது, அவர் என்ன கஷ்டப்படுற ஃபோக்கஸ் அவள் எங்கேருந்து தேடுது அவள் தேடி அந்த ஒரு பிடிக்கிறதுக்கு அந்த விஷயத்தை விளங்கி கொள்றதுக்கு அவனோட மைண்ட் எவ்வளோ சுத்துதுன்னு அந்த ஒரு சீன்ல காட்டுது. அப்படி நாங்களும் எங்களோட ப்ரொடக்ஷன்ல இப்படி ஒரு ஃப்ரேமிங் இப்படி ஒரு அந்த விஷுவலோட நாங்கள் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், கூட வேலையை செய்யலாம்னு எனக்கு தோணுது. அதில் நீங்களும் இனி பார்க்குற படங்கள் ஷார்ட் ஃபிலிமில் மெட்டாக்களை பார்க்க காப்பி பண்ண இல்லாட்டியும் இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். இப்படியான படங்கள் இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுக்கலாம். நாங்கள் என்ன செய்யலாம், இதில் என்னென்ன ஐடியால் வர்றதுன்னு நாங்கள் எங்களோட இன்ஃபர்மேஷனை கதை மட்டும் இல்லாமல் ஒரு ஆழ்ந்த முகபாவனை மட்டும் இல்லாமல் சுற்றி வர இருக்கிற எஃபெக்டுகள் சுற்றி வர இருக்கிற லொக்கேஷனை வச்சு நாங்கள் இன்னும் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு இது வானம் ஷார்ட் ஃபிலிமில் அவள் அந்த வெண்ணிலவை பாடுற இடத்துல தூரத்துல இருந்து கிட்ட வந்து எடுத்து இருந்தால் இவர் வினோன தனியாக இருக்க கிட்டவ இருந்தால் அதில் எஃபெக்டிவ் வந்திருக்காரு. கொஞ்சம் தூரம் எடுத்து அவர் அதில் தனியாக இருக்க அவனோட தனிமை புரியுது. இவ்வளோ ஒரு பெரிய ஃப்ரேமில் அவர் ஒரு சின்ன காட்டிக்க ஒரு தனிமையாக இருக்கிற அது லொக்கேஷன் அவள் பாடுறது அந்த ஃப்ளாஷ்பேக்கை விட்டாலும் அந்த சீனை நம்ம தூரத்துலேருந்து அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வேறாங்க. ஓகே, இவர் தனியாக இருக்கிறார், ஒரு பெரிய இடத்துல இவர் தனியாக இருக்கிறார், அவரோட தனிமையோட அந்த எஃபெக்டாக கொடுப்படுது. அப்படியான விஷுவல்ஸ் அப்படியான எஃபெக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் எங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸில் கொண்டு வந்தோம் என்றால் ஒரு பெட்டர் எஃபெக்ட் இன்னும் ஒரு எங்களோட ஆடியன்ஸை இன்னும் கவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். இவ்வளோதான் நான் சொல்ல வந்தது. உங்களுக்கு அதில் ஏதாவது எடுத்துக்கொள்ள மாட்டேன் பார்த்துருக்குறேன் எடிட் பண்ண முதல் அப்போ சில மாற்றங்கள் தெரியும், நல்லா இருக்குது. இந்த டாபிக் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. இப்போ சோஷியல் மீடியாவை எடுத்து பார்த்தா நிறைய பேர் இப்படியான தான் பார்த்து சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறாங்க. ஆனால் அது சுருக்கம் ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பேர் வச்சதை சுருக்கமாக ஒரு கதையை முக்கியமான கதையை சுருக்கமாக சொல்லுவோம். நிறைய அந்த பாட்டுகள் அது 3 மணி படம் இருந்தாலே பாட்டு ஒரு 4 இருக்கும். ஷார்ட் ஃபிலிமுக்கான காரணமே ஷார்ட்டாக குறிப்பாக இதுதான் டென்ஷனை இதுதான் நடக்கிறது ஒரு நடிச்ச எல்லாரும் நல்லா இருந்தது. உண்மை அந்த சில படங்கள் எடுக்க கூடுதலாக ஒரு நாடகம் எடுக்கிற உடுப்பை பார்ப்பீங்க, மேக்கப் பார்ப்பீங்க, படங்கள் செட் ஆகும். இது கொஞ்சம் உண்மையாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு ரியல் லைஃப் ரியல் ஒரு கதை இருந்தது. மற்றது இப்போ அந்த ஒரு டாபிக் ஒரு பொங்கலுக்குள்ள வச்சு தப்பாக கதை போகிறதுனால எப்படி கதை இருக்கிறதும் அதை சுற்றி காட்டிக்க
அந்த உமன் இருந்து நிறைய பொம்பளை கொண்டு கதைக்கும் போது அப்படியே அதுலேயும் தெரியுது எப்படி ஒரு விஷயம் உங்களை போய் தெரியாம ஒரு விஷயம் சொல்லியிருந்தது. அவள் தான் மேரேஜ் பண்ணிட்டாவே இதுக்கு அதை பற்றி இன்னும் கதைப்பாங்க. கல்யாணம் பண்ணி போயிட்டு அதை பற்றி இன்னும் கதைப்பாங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் நல்லா இருக்கிறது. இன்றைக்கு இங்கே நந்தீஸ் இந்த சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நந்தீஸ் சாப்பாடு. இப்படி ஒரு இதுக்கு கீழே ஒரு ரெட் கார்பெட்டில் இப்படி நாங்கள் இருக்கணும் எவ்வளோ அழகங்கி இருப்போம், எவ்வளோ அழகங்கி இருப்போம். எப்படி இருக்கேன்னு என் செட்டப் எனக்குமே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? இல்லை நான் போன முறை பார்க்கையில் நெடுக பிடிச்சிடுறீங்களா? வணக்கம். இப்போ நீங்கள் என்னண்டா இன்றைக்கு இந்த தமிழர் அரங்கத்தில் வந்து குறும்பட திரையிடலும் அதை பற்றிய உரையாடல் நடந்து கொண்டிருக்கு, நல்லா போய்கொண்டிருக்கு. இப்படியான விஷயம் ஜெர்மனியில் எவ்வளவுக்கு இன்னும் முன்னெடுத்து செல்ல நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. ஜெர்மனியில் வந்து திரையும் உரையும் என்ற இந்த குறும்படங்கள் சார்ந்து வந்து சபேசன் தான் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முதல் ஃப்ராங்க்போர்ட்டில் வந்து குறும்படங்களை வந்து திரையிட்டு ஒரு போட்டி நிகழ்வாக திரு பால்ராஜ் அவர்கள் செய்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தா இப்போ சபேசன் தான் இது நீண்ட காலமாக செய்கிறார். இது வந்து உண்மையிலேயே எங்களுக்குள்ளே இருக்கிற ஒளிப்பதிவு, அதாவது வந்து பட தொகுப்பு, இசையமைப்பு, இப்படியான பல்வேறு கலை வடிவங்களை ஒன்றிணைச்சி வெளியிடுறதுக்கான ஒரு நல்ல தளம். இதுக்கு எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கும். இப்போ நான், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரம் ஸ்ரீதாஸ் எல்லாம் நெதர்லாந்துலேருந்து வந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாம் ஃப்ராங்க்போர்ட்லேருந்து தூர இடத்துலேருந்து வந்திருக்கிறோம். அதே போல் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் இதுக்கு வந்து பார்த்து தங்களுடைய படைப்புகளை பார்த்துட்டு போகிறதுக்கு அப்பால் தங்களுடைய படைப்புகளை தொடர்ச்சியாக கொடுக்க வேணும். குறும்படங்கள், படங்கள் எல்லாம் எடுக்க வேணும். அதுதான் என்னுடைய அவா. அதே நேரம் இப்படியான செயற்பாடுகள் உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. நன்றி. நன்றி. வணக்கம். நான் வந்து நெதர்லாந்து நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் சகோதரன். இப்படியான விழாக்கள் உண்மையிலே நடைபெற வேண்டிய ஒரு விஷயம். இப்போ தென்னிந்திய திரைப்படங்கள் பார்த்தீர்களா இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவு நம்ம ஒரு நிகழ்ச்சிகளுக்கு கொடுப்பது மிக குறைவென்றே சொல்லலாம். அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும், திரு ஓசை ராமணன் அவர்கள் ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தார்கள், அந்தோனி என்ற திரைப்படத்தை நெதர்லாந்தில் வெளியிட்டார்கள். மிக குறைவாக, அதில் நான் படம் போய் பார்த்தேன், மிகவும் வேதனையாக இருக்கிறது. சிறந்த ஒரு திரைப்படம், ஆனால் அவர்களை அதை ஊக்கம் கொடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இப்படியான இந்த தமிழர் அரங்கம் நடக்கின்ற இந்த திரையும் முறையும் போன்ற நிகழ்வுகளுக்கு மக்கள் இன்றைக்கு வந்த மக்கள் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது. இது தொடர்ந்தும் நடைபெறும் வேண்டுமென்று நான் விரும்புகின்றேன். நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் ரவீன் திருஞான சம்பந்தர். நான் ஹைல்புரோன்லேருந்து வரேன். ஸ்டுகார்ட் கிட்ட தொடர்ந்து இதுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். இந்த திரைமுறையும் ஆரம்ப காலத்திலேருந்து இது நான் நினைக்கிறேன் 3வது தடவை. நிறைய குறும்படங்கள் இங்கே போடப்படுகிறது, முழுநீள படங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு திரையிடலுக்கு பிறகான கலந்துரையாடல்களும் அடிக்கடி நடக்கணும். இது பல சமூகங்களில் நடந்து கொண்டிருக்குது. அப்போ தான் நாங்கள் எங்களோட இதில் இருக்கிற குறுநிறையில் கதைக்கிறது என்னன்னு சொன்னால், எப்படி நாங்கள் அதை இன்னும் பெட்டராக ஆக்கலாம். ஐடியாக்கள் நிறைய பேர் சேர்ந்து கதைக்கல, இன்னொருத்தர் சொல்லிக்கல, இன்னொருத்தருக்கு ஐடியாக்கள் பிரைன் ஸ்ட்ரோமிங் பண்ணுவாங்க, அதாவது ஐடியாக்கள் உருவாகும். அப்போ இது கட்டாயம் நடக்கணும். இது அடிக்கடி நடக்கணும் நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கு இதே நேரம் நோர்வேயில் திரைப்பட விழா ஒன்று நடந்துகிட்டு இருக்குது தமிழாக்கள்ன்ற. அதில் அண்மையில் வெளியாகின நீலீரா திரைப்படத்தின் இயக்குனர் சோமிதரன் கலந்து கொள்கிறார். இந்தியாவிலேருந்து நோர்வேக்கு வந்திருக்கிறார். அது மாதிரி இந்த நிகழ்ச்சியும் ஒரு சர்வதேச லெவலில் வெளிநாட்டிலேருந்து எல்லாம் ஆக்களை கூப்பிட்ற அளவுக்கு வரணும். ஆரம்ப காலத்தில் சபேசன் லண்டன்லேருந்து ஆக்களை கூப்பிட்டார், அடுத்தது நோர்வேலேருந்து.
இன்னும் இது கொஞ்சம் பெருசாகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமாக. நன்றி 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 நன்றி. சங்கர் அவர்களே, இது ஒரு சிறப்பான நிகழ்வு வந்து இது உண்மையிலேயே வளர்ந்து வரக்கூடிய கலைகள் அல்லது வளர்ந்த கலைஞர்கள் எல்லோரையும் இணைத்து நம்முடைய இந்த திரை முறையம் என்ற நிகழ்வு வந்து தவேசன் முன்னெடுத்திருக்கிறது. மேலே இருக்கிற வாழ்த்துக்கள். அதுதான் வந்து மற்றும்படி அவருடைய ஏஐ சம்பந்தமான சில குறும்படங்களும் இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை பதிஞ்சு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் சங்கர். வணக்கம். வணக்கம். நீங்கள் என்னென்னா இப்போ திரையில் இப்போ குறுந்திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து கொண்டு வரீங்க. ஆமாம். அந்த வகையில் உங்களுக்கு இது எவ்வளோ மகிழ்ச்சியை தருது இப்படி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை கூப்பிட்டு? ஆமாம். இப்படி ஒன்றை இல்லை, இதோட நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த திரைமுறையம்ன்றது வந்து இப்போ நாங்கள் இந்த தமிழர் சினிமான்றதா அல்லது எங்களுடைய இந்த புலம்பெயர் தமிழர்களுடைய சினிமா வந்து வளர வேண்டுமென்றால் நாங்கள் எங்களுடைய நிறைகுறைகளை எல்லாரையும் வந்து பேசி தெளிவுபடுத்தி அதை பார்த்தா தான் அது வந்து தெரியும் நாங்கள் எங்கள் இடத்துல என்னென்ன பிள்ளைகள் பண்ணுறோம்ன்றது. அதுக்காக இப்படியான நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் தொடர்ந்து செய்தால்தான் நாங்கள் அதிலேருந்து தேர்ச்சி பெற்று பெருசாக வரலாம்ன்றதை சொல்கிறோம். நன்றி. ஆழமான சினிமா விமர்சகர், சினிமா குறித்த கற்கை உள்ளவர். அவர் இயக்கிய ஒரு படம், அதை பார்த்துட்டு பேசுவோம். சினிமா படித்தாங்களோட சொல்லி என்னன்னா விளங்குற மாதிரி எடுக்க உண்மையில மேக்கிங் வந்து சூப்பர். அது சொல்லுவோம், இந்த வானம் படத்தோட 1000 மடங்கு 10,000 மடங்கு கமரா ஆங்கிள் எல்லாம் அதெல்லாம் வாவ். சரிதான், எங்கள்கிட்ட படித்தபடியன் இப்படி இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆனால் கதையாக இருக்கா சொல்லுவோம். சரிதான். உண்மையில வாழ்த்துக்கள் தம்பி. படம் நல்லா இருந்த சொல்லலாம் ஆசை. ஆனால் எனக்கு உண்மையாக விளங்கல. ஆனால் இதில் உண்மையாகவே சபேஷ் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இந்த த்ரூ த ஃபில்ம் படம் முழுக்க நீங்கள் ஒரு மூட் கிரியேஷன், அந்த கலரிங்கை அப்படியே கீப் அப் பண்ணியிருக்கீங்க. இப்போ வானத்தில் வந்து அந்த கலரிங் மாறி மாறியே வந்தது. ஒரு ஒற்றை ஃபாரினை பிடிச்சி போகாத மாதிரி இருந்தது. ஆனால் உங்களோட படத்தில் அந்த மூட் கிரியேஷன்ன்றது சூப்பராக இருந்தது. மற்றபடி படத்தை நீங்கள் விளங்கப்படுத்திங்கன்னா எங்களுக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம். இப்போ எனக்கு விளங்குற இதில் வச்சு சொல்கிறேன். 1989ஆம் ஆண்டு வருது. மற்றது அந்த 86 இந்திய படை. அதாவது எனக்கு இந்த இந்திய படையில் வந்து அந்த பழி வாங்குற விதமாக தான் இது நடந்திருக்குன்றது விளங்குது. அதான் என்னோட கதை. எல்லோரும் சொல்ற மாதிரி கதை வந்து விளங்கவில்லை. இது நான் 86ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நடந்த ஒரு கதையை பின்னாடி ஆடுகிறீர்கள். மற்றது கேமரா வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் அதை நடத்தியிருக்கக்கூடிய ஜிம்பிள் சொல்லக்கூடிய அந்த மூவிங் வந்து அங்கே ஆட்டங்கள் தருகின்றது. நீங்கள் இளையோர்கள் நிறைய தொழில்நுட்பத்தை படித்திருக்கிறீர்கள். இருந்தாலும் இன்னும் சற்று மேலதிகமாக செய்தால் சிறப்பாக இருக்கின்றது. என்னுடைய வாழ்த்து. சரி, அந்த ஆடவன் இடத்துல ஆடத்தாம அது பிரச்சனை இல்லை. தொடக்கத்தில் பார்க்கல ஒரு இந்தியா அந்த ஆக்ஷன் ஃபில்ம் மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது பார்க்க இது மாதிரி இருந்தது. அப்படி என்ன அதை எதிர்பார்க்க கூடவா இருந்தது. ஆனால் முடிவில் வந்து விளையாட்டு படம் அதுதான் இருந்தது. அமெரிக்கம் வந்து ஆரம்ப காலத்தில் பிஞ்சர் தியேட்டர்களில் போயிட்டு படம் பார்த்தோம்னா ஒரு சூழ்நிலையை தோற்றுவித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த கால கட்டம் இளைஞர்களை படித்து சித்திரங்களை செய்கிற ஒரு சூழ்நிலையை சுருக்கமாக விளக்கப்படுத்திருக்கிற இதே ஒலி அமைப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லா இருக்கிறது எனது கருத்து. மற்றபடி உங்களோட முயற்சிகளுக்கு இது பாராட்டும் வாழ்த்துக்களும். நன்றி. முயற்சி எப்பவுமே வரவேற்க வேண்டியது. இது ஒரு புது முயற்சியாக கொள்ளலாம். ஆனால் இது ஒரு படைப்பாக தமிழருக்கு தேவையான படைப்பாக கொள்ள முடியாது. நவீன ஓவியங்களில் வரக்கூடிய நவீன படைப்புகளில் வரக்கூடிய சிக்கல் இதில் இருக்கு. ஒன்றை படைச்சு போட்டு நான் இதுக்குள்ள அதுதான் வச்சேன்னு சொல்லி படைப்பாளிகள் திருப்பி விளங்கப்படுத்தும் போது அவர்களுக்கு இது நான் சிறப்பு போடுறதுக்கு இந்த இது இருக்கும், நான் வந்து இப்படி காட்டின ஒரு புரியுதுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால்
இப்போ இதுவரைக்கும் கதைச்ச யாருமே இந்த படத்தை புரிஞ்சு கொள்ளல. அப்போ அடிப்படையில் இந்த படைப்பு பார்க்கறதுனால புரிந்து கொள்ளப்படையில அது முதலாவது தகுதியாக அது விளக்குது. முதல் பார்க்குறவனோட அது கனெக்ட் ஆகும். அதில் எந்த பெரிய ஆழமான கருத்தியை நாங்கள் கழிச்சிருக்கலாம் அல்லது நுட்பத்தை கையாளலாம், தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கலாம். அதெல்லாம் இரண்டாவது பட்சம். முதலாவது நான் பார்க்குறவனுக்கு அது கனெக்ட் ஆகணும், அவனுக்கு நாங்கள் சொல்ல வர்றது புரியணும். அது புரியாட்டி அந்த படைப்பு முதல் தகுதியை விளங்குது. நம்ம தொழில்நுட்பம் தெரியுமென்றதுக்காண்டி எங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பத்தை ஒரு படைப்புக்குள்ள நாங்கள் புகுத்துவது தான் படைப்பு என்று சொல்வது பிழையான சிந்தனை வரும். அது தேவைப்பட்டால் அதை புகுத்தலாம், தொழில்நுட்பத்தை அல்லது நுட்பத்தை அதை தேவைப்பட்டால் தான் புகுத்தலாம். வழியா புகுத்தி போட்டு இதில் அது இருக்குன்னு ஒரு படைப்பாளர் அதை சொல்வது சரியில்லை. மற்றும் மண்ணில் 1000 கதை இருக்கு, தேடணும், வாசிக்கணும். வன்முறை மட்டும் அல்லது சித்திரவதைகள் மட்டும் அல்லது படுகொலைகள் மட்டுமல்ல, மண்ணில் அழகான வாழ்க்கை இருக்குது, அழகான விஷயம் எவ்வளவோ இருக்குது. தேடி பிடிச்சு அறிந்தலாக ஒரு விஷயத்தை நாங்கள் ஒரு போன குறும்படங்களாகவே அந்த இது சொன்னோம். நாங்கள் அந்த ஒரு ரவுடிசம் அல்லது ஒரு கேங்ஸ் அது அங்கங்கே இருக்கலாம். ஆனால் அதே நாங்கள் ஒரு பாடுபொருளாக விடயப்பிறப்பாக எடுத்து சொல்லும் போது அது ஒரு ஆரோக்கியமான விடயம் அல்ல. நல்ல விடயங்களை தேடி நல்ல விடயங்களை மோட்டிவேட் பண்ணலாம். அந்த பாக்கியம் அந்த டாக்குமெண்ட்ரி அப்படியான ஒன்று அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் அது ஒரு செய்த அந்தனைக்கும் அந்த வாழ்த்து சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் படைப்பாளரை இது கேட் பண்ணுமாக இருந்தால் நான் பொதுவாக மன்னிப்பு கேட்கிற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். அது பிழையன்றதை நான் அடித்து சொல்லுவேன். ஏனென்றால் சமூகத்துக்கு தேவையான படைப்புக்கு நீங்கள் உங்களை உழைப்பை கொடுக்குறது, உங்களை அறிவை பயன்படுத்துறது, நேரத்தை செலவழிக்கிறது தான் சிறப்பானது என்றது என்ற தாழ்மையான கருத்து. 1986 விஷயம் அதான் போட்டிருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்ல வர மற்றது அதில் ஒரே விஷயம் முடிச்சுட்டானே. ஆனா உங்கள்கிட்ட மறந்து படம் டெனட் படம் பார்க்குறேன். ஹாலிவுட்ல டெனட் ஒரு படம் இருக்கு, யாருக்கே புரியாத படம் உண்டு. ஆனா அதை நாங்க கொண்டாடுவோம். அது ஹாலிவுட் படம். இவர் அந்த எடுத்தது உண்மையிலேயே கொண்டாடி ஆகணும். எங்களுக்கு புரியல என்றது அவருடைய அந்த அந்த கலை மீது இருக்க அவருடைய காதலை அவர் காட்டியிருக்கிறார். எங்களுக்கு புரியல என்பது எங்கள்ல இருக்கிற நாங்கள் தேடும். இதுல வந்து அந்த ஒரு கொலை விஷயம் சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த கொலை விஷயத்துல என்னால அந்த ஒரு சில விஷயங்கள் ஒன்றிச்சு பார்க்கும்போது இந்த லைட்டிங் என்றதெல்லாம் பயன்படுத்தி செய்யறது சூப்பர், ஆங்கிள் பயன்படுத்துறது செய்யறது சூப்பர், கேமராவில் நடுக்கம்ன்றது சூப்பர், இது எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு ரெண்டு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அந்த கத்தியால வெட்டி அந்த கத்தியில ரத்தம் அதுக்கப்புறம் வரையில அந்த இது அதன் நீங்க சின்ன விஷயங்கள் கவனிச்சிருக்கலாம். அது நான் பாக்குறேன். ஆனா கதை எனக்கு ஓரளவுக்கு விளங்கக்கூடிய இருக்குது. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஆனா அந்த 33 விஷயத்துக்குள்ள வெளியில வருது. லாஸ்ட் அவண்டே சொல்றேன், இந்த படம் சொல்லேக்க நீங்க ஒரு டைட்டில் போட்டு சொல்லியிருக்கலாம், இது இத்தனை வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கான படம் என்ற ஒரு வயசு எல்லையை கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்றது கருத்து. ஆனா படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நீளத்தை விஷயத்தில் எடுத்துறாதோ என்று அவர் சொல்ல விஷயம் அது வேற ஒன்று இருக்கு. அதுக்குள்ள அது இதுக்கும் இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். நாங்க வேற விதமா பார்த்தோம்னு சொன்னா அதுல நாங்க தப்பிடுவோம். அதை இப்ப படத்துல வந்து நாங்க பெருசா ஆழமா ஒரு டாபிக்கை தேட வேண்டிய அவசியம் இல்லை. சரியான சிம்பிள், துவக்கத்திலையும் சரி முடிவிலையும் சரி அவர் படத்துல சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அவர் வந்து ஒரு ரெவெஞ்ச் எடுக்கணும், அந்த ரெவெஞ்சுக்கு நோக்கி போற அவன் சொல்றது எனக்கு பிடிக்கல, இது தப்பா இருக்கிறது. அதுலயே நாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கிற துவக்கத்தை கிளியரா சொல்லியாச்சு, இதுதான் பிரச்சனை, இதுதான் நடக்க போறது தொடக்கத்திலயும் விளங்குது. நடுவில் அந்த ட்விஸ்டும் ஒன்று இருக்குது. இதில் இப்ப யாராவது அந்த படத்தை முடிவு வரையும் பார்க்காம ஓகே எனக்கு பிடிக்கல நீ பார்க்க மாட்டேன்னு போன இதெல்லாம் பார்த்துனீங்களா? எல்லாரும் அந்த ஃபோக்கஸ்லயே இருக்குங்க, என்ன நடக்க போகுது, இன்ட்ரெஸ்ட். சிம்பிள், அதை வந்து தொடக்கல முதல் வசனத்திலே சொல்லியாச்சு 33 பேர் மிச்சம் இருக்கணும், அதுல நாம அதை பழி வாங்க போறோம். இவங்க கதை சரியான சிம்பிள். ஆனா அந்த ஒரு சின்ன விஷயத்தை எல்லாரோட ஃபோக்கஸையும் அதுல உள்வாங்கி உங்களை எல்லாரும் அதுல ஓகே படத்துல என்ன நடக்க போகுது ஆர்வத்தை உருவாக்கி அதான் மியூசிக் பிஜிஎம் நல்ல பொருத்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கி கொண்டே இருந்தது. முழு ஆங்கிள் நான் முதல் கதைச்சது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த உரைய வச்சிருக்க மாட்டேன், அந்த படத்தை பார்வா அந்த விளங்கி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறான். அந்த பேக்ரவுண்ட் இருந்து துறக்கத்துல முகங்கள் தெரியாமல் செய்வது, ஒவ்வொரு இது எக்ஸ்பிரஷனல் உள்வாங்கினது, லைட்டிங்
லைட்டிங், எஃபெக்ட்ஸ், ஆங்கிள்ஸ் எல்லாம் டாப் நாட்ச். உண்மையில ஒரு ஷார்ட் ஃபில்ம் சொல்ற அளவுக்கு இல்லை. அதுல இருக்கிற மீடியா வந்து ஒரு ஃபுல் ஃப்ரேம் ஃபில்முக்கு சினிமா தியேட்டர் அளவுக்கு செஞ்சிருக்கு. உண்மையில வாழ்த்துக்கள். இதுக்கு நீ ஒரு கை தட்டணும். இப்ப எல்லா கருத்துலயும் ஒரு தவறுன்னு சொல்றதுக்கு ரெண்டு விஷயம். அது வினோனா சொன்ன ஒருக்கா ஏஜ், அது என்னடா அந்த ரத்த இதுகள் வர இருக்காது. ஆனா எஃபெக்ட்ஸ் சூப்பரா இருந்தது. அது அந்த கொத்துற இதுகள் இருந்தாலும் அந்த எஃபெக்ட்ஸ்கள் எல்லாம் நல்லா இருந்தது. உண்மையில ஒரு ஜான் பிக் ஃபீலிங் இருந்தது. அந்த ஃபுல் ஃப்ரேம்ல அந்த சூப்பர் லைட்டிங்கோட எல்லாம் இருந்தது. வேற அந்த கத்தில அந்த ரத்தம் இல்லாத நான் மிஸ்டேக் சொல்றேன். அதுல அந்த ஆங்கிள்ஸ் கூட அந்த செய்திக்கு கூட அந்த ஒவ்வொரு க்ளோஸ் அப் ஆக்கிள் க்ளோஸ் அப் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ் அந்த விலங்குகள் இருந்து கால் அந்த கடைசி வரையும் காப்பாங்க தெரியல. அவரோட கால் மட்டும்தான் தெரிஞ்சது. காலம் கத்துறது. ஆனா எல்லாருக்கும் தெரியுது என்ன சித்திரம் அந்த ஆளுக்கு நடந்திருக்க முடியாது. சொல்ல தேவையில்லை, கதை சொல்ல தேவையில்லை. அந்த காலம் அந்த ஒரு கதை நடந்ததை வச்சு நீங்க உங்களுக்கு வாங்கி கொள்ளலாம். ஓகே, அதோட சரியா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு விஷுவலா ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு வர ஒரு கதையெல்லாம் ஒரு சொல்லாம அதுல நிப்பாட்டி நின்று அவர் அங்க ஓகே செக் பண்ணிட்டு போறது எல்லாம் விளக்குது. அது ஒரு ஆள் அங்க சிறையில இருக்கிற சரியா கஷ்டப்படுற வீடு பாக்குறாங்க. ஒரு வசதி சொல்லி அந்த ஆள் அந்த நடிகர்கள் கூட இப்ப வரை தெரியாது எங்களுக்கு. சூப்பரா இருந்தது தம்பி, உண்மையிலே நல்லா இருந்தது. சரி ஓகே விளக்குன்னு சொல்ல சரியான சிம்பிள் ஸ்டோரியே லென்த்தா நீங்க ஒவ்வொரு விஷுவலா காட்டினதுல உண்மையில வாழ்த்துக்கள். அந்த 18+ இல்லை 60+ போட்டு நான் இங்கே வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து நிறைய விஷயம் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏதாவது முன்னகர்த்தி போகலாம்ன்றதுக்காண்டி தான். உதாரணத்துக்கு என்னால் இயங்க முடியும், ஆனால் அதுக்கான ஆட்கள் குறைவு. உதாரணத்துக்கு ஒரு படைப்பை உருவாக்குறதுக்கு நிறைய பேர் தேவையில்லை, ஆனால் சேர்ந்து நின்றா ஒன்று உருவாக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம், இது படம் இல்லை, அதில் டினோஷனுக்கு தலைவர் வளர்த்து நடித்தவர். அவர் வந்து ஸ்வாயுண்டர் வந்து என்னோட தந்தவர். ஜப்பானிஷ குல்ச்சுவ மாதிரி எனக்கு ஒரு பாட்டு செய்தர சொல்லி. ஜப்பானிஷ குல்ச்சுவ வந்து கத்தியால் வெட்டுறது கொத்துறது எப்படித்தான் இருக்கும் அந்த கலர் எல்லாமே. அப்போ நான் சொன்னேன் என்னால் அப்படி செய்ய முடியாது, காப்பி பண்ண முடியாது. அப்போ நான் அதுக்கு இந்த மாதிரி செய்கிறேன். பாட்டுக்கு எடுத்தது தான் நீங்கள் பார்த்தது. இது வந்து ஒரு பாட்டுக்கு செய்கிறது. இது ஒரு ஃபுல் படம் இல்லை, ஒரு பாட்டு. இதோடு சேர்ந்து ஒரு பாட்டுக்கு வாங்கும். அவர் வந்து ரேங்கில் பிடிச்சி வச்சு ஒரு மனிதனை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுலையும் வளர்க்குறது. எலிய வளர்க்குறது எப்படியோ அதே மாதிரி ஒரு மனுஷனையும் வளர்க்கலாம். ஒரு பூனை எப்படி வளர்க்குறதோ மிருகம் மாதிரியும் அவனை சின்ன வயசுலேருந்து கேண்டில் பண்ணினா ஒரு மனிதனை ஒரு மிருகம் மாதிரியே மாற்றலாம். அப்படித்தான் மாற்றினது. இப்படி ஒரு ஆளை அதுலேருந்து தப்பிச்சவர் தான் படத்தின் நாயகன். அவர் வந்து மிச்சம் 33 பேர்ல இருக்கிற மிச்சாக்களை வந்து தேடிக்கொள்ளுவர். அதில் முதலாவது வந்து அடம்பர். அப்படி சின்ன எடுத்துட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்ந்த நாங்கள். அதாவது படம் விளங்காட்டிக்கும் அதில் காட்சியில் எப்படி இருக்கும் எடுக்கணும்ன்றது. இது வந்து 24 மணி நேரத்தில் எடுத்தனாங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆக்கள் வெறி அவையை பிடிச்சி கொண்டு வச்சு செய்யல ஒரு கிழமை. அப்போ நான் முடிவெடுத்தேன் விடிய 5 மணிலேருந்து அடுத்த நான் விடிய 5 மணி வரையும் ஃபுல்லாக எடுப்போம். அதுக்கான சாப்பாடு தங்குற வசதி எல்லாமே செய்து கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே எல்லா இடத்துலேருந்து வரணும், எல்லாரையும் பிடிச்சி வச்சு செய்யலாது. அப்போ ஒரே நாள்லேயே எடுத்து முடிச்சு நாங்கள் ஃபுல்லாக ஸ்டோரி போர்ட் செய்து பேக்ரவுண்ட், அந்த டென்ட், கத்தி, மரக்கட்டை, உடுப்பு எல்லாமே டியக்கொண்டியில் வாங்கி துவச்சி மடித்து வச்சு அதுக்கான காஸ்டியூம் போட்டு உடுப்பு எடுத்து ஃபோட்டோ எடுத்து அப்படி வந்து செய்து நாங்கள். இதில் உதவினர் வந்து கேமராமேனும் அந்த பாட்டுக்கு காசு வந்து நிமிஷம் அந்த பாட்டு பாடினவரும் நடிச்சு வரும். அவற்றை குரலாம் அதில் பாரது எல்லாமே. அந்த காலி சங்கிலிகளை கட்டி கிடக்கிறது நான். இது ஏன் உங்களுக்கு படம் விளங்காட்டிக்கும் பரவாயில்லை, ஏன் உங்களுக்கு நான் இங்கே பண்ணுறானுண்டா என்னோட வேற வண்டி 2 வெறியலை நேரம் இல்லை. இப்படி எல்லாம் செய்யலாம், அதுக்கு ஒத்துழைப்பு வேணும் என்றதுக்காண்டி தான் நான் வந்தேன். நீங்கள் ஏனென்றா பொருளாதார ரீதியில் வந்து காசு ரீதியில் வந்து நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம். காசு இருக்கிறபடியினால் வந்து நாங்கள் செய்கிறது எல்லாமே சரி என்று பட்டு தோணும். பொருளாதாரம் தான் எங்களோட சிந்தனையை தீர்மானிக்கிறீங்க. ஆனால் சிந்தனை வேற, பொருளாதாரம்ன்றது வேற. உதாரணத்துக்கு என்னோட வசதி இருக்கலாம், என்ன நான் செய்கிற தொழில் ரீதியாக அதை வச்சு என்னுடைய பிள்ளை செய்கிறது எல்லாமே சிறப்புன்னு சொல்லலாது, அது சரியில்லாமே இருக்கலாம். அதனால இங்கே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னா சப்போர்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு இன்றைக்கு நாளில் வந்ததில் வந்து ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. இந்த அண்ணாட்ட நல்ல குரல் இருக்குது, நான் கவனிச்சேன். அவர்கிட்ட நல்ல குரல் இருக்குது. இப்படி கடன் வாங்கித்தான் அவங்க உருவாக்க முடியும். அதுக்கு உழைப்பு கொடுக்கணும். சிந்தனை வேற, செயல்பாடு வேற.
சிந்தனை சரியா இயங்கி சென்ற எங்களுக்குள்ள அதை வச்சு ஒன்றை உருவாக்க முடியும். இந்த படம் வந்து பாட்டுக்கு தான் செய்தது. இந்த படம் இது 2வது நான் செய்தது. இதுக்கு முதல் திலீபன் ஒன்று செய்தேன் நான். இதுக்கு இந்த படத்துக்கு பிறகு வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சது. அதில் வந்து சுதந்திரமான அடுத்து நான் இந்த KNBயில் போய் பார்த்தீங்கன்னா நான் செய்தது இருக்குது. ஒழுங்கையின் குரல், உன் பேரொழி, உன்னை தேடியன்னு ஒன்று செய்தேன் நான். அது எல்லாமே சரியா 100% எனக்கு விரும்பினபடி செய்தேன் நான். ஆனால் அதில் ஒரு காசும் சிலவழி செய்யலை. அவை போட்ட உடுப்பை எடுத்து என்னுடைய சிந்தனையை வச்சு நான் செய்தேன் நான். இங்கே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட கருத்து இருக்கு. தனிப்பட்ட கருத்து எப்படி வருமெண்டா எங்களுக்குள்ள சேர்ற நாலேஜ் வச்சு தான் தனிப்பட்ட கருத்து வளரும். அந்த கருத்து மேம்படணுமெண்டா எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். இந்த படம் எடுத்ததுக்கு வந்து நான் ஒவ்வொரு துறை ரீதியாக படித்தேன். எனக்கு டொச் வாசிச்சா விளங்கும், ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் தமிழ் மொழி எனக்கு ஆழமாக ஊறும் எனக்குள்ள வாய்ச்சினேன்டா. ஏன்னா நான் வந்து ஒரு பொருளை நுண்ணிப்பாக கவனிக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் சாப்பிட்டாலே பசை தனியாக அந்த தோல் தனியாக ரசித்து சாப்பிடுவேன் நான். ஏன்னா நான் தனியாக பயணங்கள் போகிறேன் நான். அதனில் அந்த அனுபவங்கள் எல்லாமே அப்படி இருக்கும் பொழுது நான் மற்றாக்களை நம்பி ஒரு துறைக்குள்ளே போகாமல் என்ன நம்பி போனேன் நான். உதாரணத்துக்கு இந்த படத்தில் வந்து எல்லா ஆங்கிளையும் நான் வேலை செய்தேன். ஸ்டோரி போர்ட், கலரிங், மியூசிக், ஸ்க்ரீன் பிளே, கேமரா எல்லாமே தெரியும். ஏன் நான் அதை கற்றுக்கொண்டேன்டா ஒரு ஆக்கட்டை விளங்கப்படுத்த கஷ்டமாக இருந்தது எனக்கு. கேமராமேனாக இருக்கட்டும், நடிச்சவாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எனக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தது, விளங்கையில் என்னவே. அப்போ நான் கீறி காட்டினான், ஃபோட்டோ எடுத்து காட்டினான், உடுப்பு என்ன எடுத்து காட்டினான், எல்லாமே செயல்பட வளர்க்கினான். அதனால் இந்த கேமரா, லென்ஸ், மியூசிக், கலர் கிரியேட்டிங், ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் எல்லாத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். நான் எப்படி கற்றுனாண்டா புத்தகம் வாய்ச்சி கற்றுக்கொண்டேன் நான். ஒவ்வொரு துறையும் கற்றுக்கொண்டேன் நான். லென்ஸ் சம்மந்தமாக அப்படி ஒன்றையும் கற்றுக்கொண்டேன். ஏன் கற்றுக்கொண்டேன் நான்டா சுயமாக இயங்கி நிறைய தயாரிப்பை கொண்டுடலாமாட்டு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளே நாங்கள் இருக்கிற எல்லாருமே இறந்துடுவோம். சோவிசோ அதுக்கிடையில் வேகமாக தயாரிப்புகளை கொண்டு வந்தோம்டா, சரியான தயாரிப்புகளை கொண்டு வந்தோம்டா அது ஒரு இடத்துல இருக்கும். மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற ஒன்று இருக்குது, ஒன்று சுய திருப்திக்கு செய்கிற ஒன்று இருக்குது. நான் செய்கிறது எல்லாமே சுய திருப்திக்கு. உங்கள் ஒருத்தரையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்கு நான் செய்யலை. சுய திருப்திக்கு செய்கிறது அது சரியான உழைப்பு நான் கொடுத்துறனா இருந்தால் அது உங்களை மகிழ்ச்சி படுத்தும். நான் உங்களை சிந்திச்சு செயல்பட வலுக்கிடும் பொழுது அது வந்து இன்னொன்று கொப்பியாக தான் மாறும். ஆனால் என்னுடைய சுய அறிவு, சுய சிந்தனை அதை வச்சு நான் செயல்படும் பொழுது அது ஒரு புது பொருளாக ஒன்று வெளியில் வரும் எனக்குள்ளே இருந்து. அதனால தான் நான் இனி செய்ய போகிற இதுகளுக்கும் ஒவ்வொரு ஒன்றை உருவாக்கும் பொழுதும் நான் எனக்குள்ளேயே அதை கொண்டு வரேன். அதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்டுட்டு அதுக்கான நாலேஜை நான் கற்றுக்கொள்கிறேன், அதில் இருந்து ஒரு பொருளை உருவாக்குறேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் செய்யலை, எனக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன். ஆனால் ஈழத்தின்ற ஆணி வேரோடு இருந்து செய்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு பொருளை உருவாக்கும் பொழுது நான் ஈழத்தையே அதுக்குள்ளே வச்சு நான் செய்கிறேன். ஏனென்றால் ஈழம்தான் எனக்கான தனிப்பட்ட தன்மையை கொடுக்குது. இதை நான் இந்தியாவை பேக்ரவுண்டாக வச்சு செய்தனா இருந்தால் அது இந்தியாவோட சாயலுக்கு வந்துடும். எதா இருந்தாலும் ஒரு கிராமரை கற்றுக்கொள்கிறேன், கற்றுக்கொண்ட கிராமரை எனக்குள்ளே போட்டுட்டு அதில் இருந்து ஒரு பொருளை உருவாக்குறேன். அது சரியாக இருக்கணுன்றதுக்காக 100% வந்து போராடுறேன். ஆனால் அந்த பொருள் 100% சரியாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வித்தியாசமாக செய்யறது முயற்சி செய்யறேன். நான் எடுக்கிற எப்போவுமே முதல் முயற்சியை வந்து அப்ளைன் பண்ணுவேன், 2வது முயற்சியை கஷ்டப்பட்டு எடுத்துக்கொள்வேன். இது ஒரு நாள் எடுத்து முடிச்சுட்டு, ஆனால் இதுக்கு பிறகு வார எல்லாமே நான் செய்த ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு கஷ்டப்பட்டேன் நான். அது தனித்தன்மையோட இருக்குது, அது எனக்கு பிடிச்சதா இருக்குது. இது எனக்கு உழைப்பு சரியாக கொடுத்த நான், கற்றுக்கொண்ட நான். ஆனால் ப்ராடக்ட் வந்து முன்னும் பின்னுமா இருக்கு. ஆனால் மற்றவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னுடைய நண்பர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது, காசு தந்தவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஏன்னா ஒரு நாள் செய்தது பொருளாதார ரீதியில் வந்து செய்த இது. அதனால தான் நான் இப்படி இடங்களுக்கு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு குழுவோ ஒரு அணியோ சேர்ந்துட்டு அது வேலைக்கு நாங்கள் தயாரித்து பொருட் பண்ண மாட்டோம். அதுக்காண்டி தான் நீங்கள் வந்தனால் அதுக்காண்டி தான் ஓகே வேலைக்கு இல்லை போயிட்டு வரேன். என்ன அது நீ நானே வேலைக்கு லேட் ஆகிடுச்சு பறந்து வெளியிட்டு கொண்டிருக்கிறேன்.
செயற்கை நுண்ணறிவை கொண்டு முழுக்க அதில் வேறு யார் சம்மந்தப்பட்ட டப்பிங் ஆக்கள் கொடுத்தேன். டப்பிங் வந்து யாராவது கொடுத்து சாந்தியக்கா தெரிந்த நடன ஆசிரியர் சாந்தியக்காவும் கார்த்திகா இந்த இசை ஆசிரியை 2 பேரும் டப்பிங் மற்ற வினோடைய இயக்கத்தில் வெளிவந்த படம். இப்போ இந்த படத்தை பற்றி நான் கூட கருத்துக்களை சொல்லுங்க, நானும் சொல்லணும் சொல்லுங்க. உயிர்த்தன்மையை அந்த இடத்துல இல்லாமல் காட்டுது. இப்போ நாங்கள் இதுவரையும் பார்த்து கொண்டு வந்தது ஒரு மனிதர் நடிச்சு பார்க்கக்கூடிய அந்த உயிர்த்தன்மை அந்த படத்தில் இந்த சில இடங்கள்ல இந்த லொக்கேஷன் மாறிக்கொண்டு இருக்கீங்க, உங்களோட ஃபேஸே தொட்டாலாம் மாறுது. ஓகே, அது டெக்னிக் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் என்னால் அது இப்படி எதிர்காலத்தில் இப்படி வறுமை இருந்தால் பெரிய கஷ்டமாக தான் இருக்கு. கலைஞர்மார்கள்லாம் வந்து இது ஒரு பெரிய ஷொக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்படி வந்தால். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால் வருங்கால சந்ததியினருக்கு இதோட எடுத்துக்காட்டான படமாக அமைந்துள்ளது. மற்றும் என்னென்று சொன்னால் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒருவரை புரிந்து கொண்டு இந்த காலத்தில் இந்த ஜெர்மனியில் வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு ஈழத்தில் இருக்கும் மக்களுக்கு அது ஓகே, ஆனால் இந்த வெளிநாட்டில் வாழும் மக்களுக்கு இது ஒன்று ஒவ்வாமையாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இங்கு வந்து ஆண்கள் வேறு இல்லாமல் வேலை செல்லும் போது ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் மிகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழலாம் என்று எனக்கு கருத்து. மேலும் என்னென்னு சொன்னால் இனி வரும் சந்ததிகளுக்கு இப்படியான படம் வந்து ஒரு எடுத்துக்காட்டான படமாக அமைந்திருக்கின்றது. அடுத்தது ஈழத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் சைத்தாவும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் மனைவி பக்கமும் ஒரு சப்போர்ட் இருக்கும். கண்டபடி சமூகமாக பிரச்சனை இல்லாமல் போகும். ஆனால் வெளிநாடு வாழும் மக்கள் குடும்பங்கள் இப்படியான ஒரு புரிந்துணர்வு இல்லாட்டிக்கு பெரும் கஷ்டத்துகள் மத்தியில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நேரம். அதாவது என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இருவரும் புரிந்து கொண்டு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கையை சுமூகமாக நடத்தினால் ஒரு பிரச்சனை இல்லை என்பது எனக்கு தனிப்பட்ட கருத்து. முதலாவது நல்ல வடிவாக அழகாக இருக்கிறீங்க, கதை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குது. ஆனால் இந்த ஏஐ மூலம் நீங்கள் எடுக்க நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்றது இதில் தெரியுது. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு செகண்டுக்கும் நீங்கள் உங்களோட ப்ராம்ப்ட் கொடுக்கணும். நீங்கள் எப்படி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ அதை கொடுத்தாக்க அது வெளியில் வரும். அதோட இந்த ஏஐல என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்க்க இன்னொரு ஃபேஸ். அதாவது இதில் வந்து ஒரு 3 விதமான ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சுது. சரியா? சரி, ஓகே, நீங்கள்லாம் பெரிய ஆக்கலாம். 3 விதமான ஃபேஸ் தெரிஞ்சுது. அதோட இந்த சில நீங்கள் நினைச்சது இதில் வந்து இருக்காது. சரியா? நீங்கள் இப்போ ஒரு ஆள் ரியலாக ஒரு ஆளை வச்சு நடிக்கிறீங்க, நீங்கள் வந்து அவங்க என்ன நீங்கள் எதிர்பார்க்குறது இன்னும் கூட கொடுப்பாங்க. இதில் வந்து அந்த எல்லாத்தையும் தேடி எடுக்கிற ஏற்படியாக அந்த இது கொஞ்சம் மிஸ் ஆகும். ஆனால் மற்றபடி விளங்கி இருக்குது எல்லாருக்கும். சரியா? விளங்கி இருக்குது, அதுவே பெரிய விஷயம். இவ்வளவு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ மனத்தியாகமா இத்தனை நாட்கள் விளக்க இருப்பீங்கன்னு தெரியாது. சரியா? அதனால இது ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஓகே. இதை விட இன்னும் வளர்ந்து வரைக்கும் இன்னும் நல்ல விதமாக செய்யலாம்னு எனக்கு நான் வாழ்த்துக்கிறேன். எங்களுக்கு தெரியும் பெண்ணு முகம் மாறுதான் எங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணு எங்களுக்கு தெரியாது. வினோதம் தெரியும், வினோதம் மோசமாக எங்களுக்கு தெரியும். அது 3 தடவை 30 தடவை மாறும். அப்போ அதுக்கு அதை வந்து ஈஸியாக இருக்குன்றா ஒரு முகத்தை போட்டிருந்தா நாங்கள் கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த முகம் மாறுது என்பதை. மற்றது எனக்கு 2 விஷயம் அதை பிடிக்கல. ஒன்று அந்த பெண் மேலே களத்தில் கை வச்சது அது பிடிக்கல. நான் வந்து நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வைக்கலையோ நீ வைக்கலையோ அவன் வைக்கலையோ எல்லாம் சொல்லலாம், சரிதான். ஆனால் நாங்கள் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு, நாங்களும் வச்சிருக்கோம் அது. ஆனால் அதை இயல்பாக்குற மாதிரி ஒரு படத்தில் சாதாரண மாதிரி படத்தில் காட்டக்கூடாது. நான் சிவோவை மாற்றம் படம் எடுத்துக்கே அந்த பிள்ளை கடிக்கிற மாற்றம் தான் நடத்துது. பிள்ளை கடிக்கிற விஷயத்துக்கு பெரிய சண்டை கொடுத்தினாங்க. இப்போ சிவோ வந்துட்டு திருப்பி சண்டை பிடிக்கணும்னு தெரியாது. சரி, ஓகே. என்றால் நான் பிள்ளை கடிக்கிறது நாங்கள் அடிப்போம். ஆனால் அது படத்தில் அந்த ஒரு படைப்பாளியாக நிற்க கொஞ்சம் சில சமூகத்துக்கு செய்திகளை சொல்லிக்க நாங்கள் அதை விட செய்யக்கூடாது. இப்போ
அது வினோதத்தை நியாயத்தை சொல்லுவேன், கட்டாயம் சொல்லுவேன். நீ அதை செய்யணும் இதை செய்யணும், அதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருந்தாலும் ஒரு குடும்ப வன்முறை ஒரு இயல்பானதாக ஒரு படத்தில் அந்த அதை பிள்ளைன்னு சொல்லி அவர் எங்கேயுமே உணரல. படத்தில் அவர் உணர்ந்த காட்சி எங்கேயுமே கிடையாது. அதுக்கு மாறா பொம்பளை பொம்பளை வேலைக்கு போயிட்டு தாண்டாம் பிளவுட்ட மாதிரி கடைசி ஆடுகிறா. நான் படத்தை மேக்கிங் பற்றி போட சொல்லலை. சரி, கருத்தியல் படம் சொல்ற கருத்தில் எனக்கு முழுமையாக உடன்பாடு இல்லை. முழுமையான சொன்னால் அந்த இடங்கள் உடன்பாடு இல்லை. அதாவது காலத்தில் கை வைக்கிறது அல்லது பெண் தன்னப்படையா பட் இன்னும் என்ன எனக்கு அந்த முடிவு வந்து இந்த ஊர்க்கதையை கேட்டு திருந்துறதெல்லாம் அது எனக்கு இந்த படங்களை சிவந்த உடம்புல வந்து போயிடலாம். எனக்கு பார்த்தாலே அந்த ஊராக பங்களா போகுது பங்களா ஒரு ஆள் மாறுறதுக்கான காரணம் இன்னும் கொஞ்சம் வலுவா நீங்க யோசிச்சிருக்கலாம். 2 பேர் சொன்ன உடனே அவ திருந்திட்டா ரெண்டு மாதிரி போறது எனக்கு அந்த முடிவும் எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. ஆனா எனக்கு தெரியும் ஒரு ஏஐ படம், அடுத்தது என்னுடைய ஏஐ படம். அதே நானே சொல்றேன், அதை நான் எப்படி விமர்சிக்கணும் அப்படி நீங்களும் விமர்சிக்கிற உரிமை இருக்கு. அதை விவரிச்சு கொடுத்தேன். தம்பி பேசுறா இந்த படத்தை நான் மாட்டேன். சரி, அதுக்கு பதிலாக இந்த படத்தை எல்லாரும் பேசிட்டாங்க. ஓகே, இந்த இடம் வந்ததே மனம் திறந்து பேசுங்க, படம் பற்றி மனம் திறந்து பேசுங்க, எந்த குறையும் இல்லை. நாங்க பேசுங்க எங்களுக்கும் விலைக்கு அது இயல்பு இல்லையா. அடுத்த முறை ப்ளூ சட்டையோட வந்தா தூரம் ஒரு ஏஐ படத்தை நாங்கள் செய்கிறதுன்றது இது மற்றது என்னன்னா உண்மையில இதை விட இன்றைக்கு ஏஐ வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி, இன்னும் 2 மாதத்துல இன்னும் முன்னாடி. சரிதான். அப்ப அடுத்த படத்தை நீங்க படத்தை பற்றி சொல்ல போறீங்களா? இல்ல வானம் படம் பாத்துறீங்க எல்லாரும். அதுல கண்ணத்திலே அடிச்சது, கண்ணத்திலே அடிச்சு கூட இப்படி கதை சொல்ல இல்ல அது ஒரு விஷயம். ஆனா அவ பயந்து போய் ஓடுறான். இதுல வந்து அந்த ஹீரோ கழுத்தை பிடிக்க அந்த பெண் தைரியமா நின்று, ஆனா கதை கதை சொல்லிட்டு இருக்கேன், படத்துல கதை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அந்த பெண் தைரியமா எதிர்த்து கேள்வி கேட்கிறான், நீ புருஷனா இருந்தாலும் அவன் ஜெயிலுக்கு நடக்கும்னு சொல்றான். இதை எல்லாரும் செய்யணும்ன்ற கதை அந்த படத்துல சொல்லியிருக்கேன். முதலாவது சவால் வந்து நாங்கள் தான், எங்களோட மக்கள் நாங்கள் தான். எங்களோட ரசனை வந்து எப்போவுமே நாங்கள் தென்னிந்திய சினிமாவை பார்த்து 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 எங்களுக்கு அந்த டேஸ்ட்டில் நாங்கள் போனபடியால் ஈழத்து சினிமாவை நாங்கள் வரவேற்பதும் குறைவு, அதை பார்க்குறதும் குறைவு. அதனால் வந்து எங்களால் படம் எடுக்க இல்லாமல் இருக்குது. எனக்கு தம்பிக்கு தெரியும். எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைப்பது குறைவு. அதான் பெரிய சவாலாக இருக்குது. ஸோ நான் இதில் நான் நின்று உங்களுக்கு கதை சொல்கிறத விட உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இல்லாட்டி நான் சும்மா நின்று காய்ச்சல் உங்களுக்கு போர் அடிக்கும். ஈழத்து திரைப்படம் என்றதுலேயே எனக்கு முதல் உடன்பாடு இல்லை. ஏனென்றா புலம்பெயர்ந்த சினிமா ஈழத்து சினிமா என்று 2ஆக பிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஈழத்திலிருந்து ஒரு படம் வந்துச்சு, நம்ம இதை பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இந்த மக்களை பார்த்தாலுமே எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் புலம்பெயர்ந்த மாநிலங்களுக்கு என்ன கதை சொல்ல முடியும்? என்ன ஆக மிஞ்சின கதையாண்டா யாராவது சிட்டு காசு எடுத்து ஓடிட்டாங்களோ அப்படி இப்படின்னு தான் ஏதாவது எடுக்க முடியும், ரைட்? ஸோ அதை எங்களை அவ்வளவு டச் பண்ணாது. அப்போ எங்களால் அந்த ஈழத்திலிருந்து வர படங்களோட புலம்பெயர்ந்த மண்ணில் வர படங்களோட சவாலாக எங்களுக்கு எடுக்க முடியலை. அது எங்களுக்கு பெரிய ஒரு சவால். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். நான் இதில் 2 கதைக்கிற விட யாராவது கஷ்டமாக கேட்காதீங்க, ஈஸியாக கேளுங்க ப்ளீஸா. சிம்பிள். இப்போ நான் இருக்கிறோம்னு சொல்லிக்க அது ஒரு சில எடுத்துக்காட்டு இதுகளில் கவனிக்கலாம். இதில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை கூடன்னு சொல்கிறோம்ல, இதை நீங்கள் சொல்லிக்கிங்க. தென்னிந்திய சினிமா ஈழத்து சினிமா என்றதில் அடையாளமே பெருசு வந்து தமிழ். அந்த தமிழே நாங்கள் தமிழ் என்று சொல்கிறோம். ஆனால் சினிமா தமிழ் என்றது வேறு. நாங்கள் பழக்கப்பட்டு இருக்கிற சினிமா தமிழ் வேறு, எங்களோட ஈழத்து தமிழ் வேறு. அப்போ அதே மக்களுக்கு ஒட்டாது. நாங்கள் சினிமாவில் தியேட்டரில் போய் ஒரு படம் பார்க்கும்போது வாங்கோ போங்கோன்றைக்கு அதே என்ற ஒரு டேஸ்ட் மட்டும். எங்களோட வலி வேறு, எங்களோட சுமை வேறு, தென்னிந்திய சினிமா வலி சுமைகள் வேறு. அது மட்டுமில்லை, ஸ்டார்டம் என்ற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்து பழகின விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா அவையிட்ட படம் அது இன்னொரு ஊத்த குப்பை கதையாக இருந்தால் நாங்கள் ஆவணும்னு கைதட்டி இருந்து பார்ப்போம். ஈவன் எங்களோட பிள்ளைகள் கூட அதுக்கு 25-30 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்க்க போயிடும். ஆனால் நாங்கள் புதுமுகங்களை பழக்கப்படுத்தி கொண்டு வரணும்.
மக்கள்கிட்ட அதை கொண்டு சேர்க்கணும். அதுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுத்து எங்களோட மக்கள் பார்த்து தியேட்டருக்கு வர மாட்டணும். பெரிய சவால். நாங்கள் ஒரு படத்தை எடுத்து தியேட்டரில் போட்டோம்னா அண்ணா வாங்க, அக்கா வாங்க, தம்பி வாங்கன்னு காலம் விழாத குறைய ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டு பார்க்க வைக்க வேண்டி கிடக்குது. ஆனால் ஒரு இந்தியா சினிமாவில் சும்மா ஒரு ஃபேஸ்புக்கில் நாளைக்கு விஜய்னு படம் பண்ணோன்னே எல்லாரும் விழுந்து அடித்து ஓடுறோம். ஸோ அதுகளெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது எங்களுக்கு. நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அந்தோணி படத்துக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அந்தோணி படம் வந்து இலங்கை தமிழ் சின்ன படம். அது மட்டும் இல்லை, அந்த நீராணின்னு ஒரு படம் வந்து நான் 2 படம் பார்க்கல. பட் ஆனால் அந்த படத்தையும் வந்து இந்தியன் சினிமாவில் வச்சு உலக சினிமா வரைக்கும் அதை கொண்டு போயிருக்காங்க. அந்த படம் நல்லாவே ஓடி இருக்குல்ல. ஸோ அதில் வந்து இலங்கை தமிழ் நடிச்சிருக்காங்க, இந்தியாவில் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எங்களோட ஈழத்தமிழருக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்குது. நாங்கள் எந்த படத்தை கொண்டு போனாலும், எந்த படமாக இருக்கட்டும், சபிஷன் படமாக இருக்கட்டும், யார்கிட்ட படமாக இருக்கட்டும், நல்லா இருக்குன்ட்டு நாங்கள் முகத்துக்கு நேராக சொல்லுவோம். அது உண்மையாக எங்கள்கிட்ட ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அந்தோணி படம் வந்து பெரும் பொருட்செலவில் எடுத்த ஒரு படம். அதுக்கு வந்து 5 லட்சம் €, செலவழிச்சு எடுத்த படம் அந்த படம். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க அது ஈழத்து திரைப்படம் அல்ல, அது ஒரு கூட்டு முயற்சி. பப்ளிக்கான ரிவ்யூவாக பார்த்துக்கொள்ளுங்க. கடலோர கதையை சொன்னாலும் அதில் வந்து எல்லாருமே ஒரு அளவுக்கு வசதியாக இருக்கணும். ஒரு வழி சும்மா அங்கே இல்லை. ஒரு அந்த ஹீரோ அவர் பூர்வீகம் இலங்கையாக இருந்தாலும் அவர் இந்தியா கலைஞர்னு சொல்லலாம். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் முகத்தை தொங்க போட்டு கொண்டே தெரியாத ஏன் இதுக்குன்னு தெரியல. அது ஒரு கதையை சொல்லிடலாம். நீங்கள் அந்த காதல் கதை அதில் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து இடையில அப்ரூப்டாக முடிக்குது. அந்த கதை ஓட்டத்தோடு எதுவுமே ஒன்றி போகாத மாதிரி வலிஞ்சு போட்ட ஆக்டர்ஸ்கள், ஒரு புலம்பெயர்ந்த மண்ணில் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறவே வலிஞ்சு போட்ட கட்டங்கள் அப்படி இப்படின்னு அந்த படம் மக்கள் பார்க்கினா நான் சொன்ன மாதிரி எந்த படத்துக்கு வரைக்கையும் அழுதவ, எந்த படத்துக்கு வரைக்கும் நல்லா இருக்குன்னு சொன்னவன் அதே இதைத்தான் அந்தோணிக்கும் சொல்லுவினம் வந்துடும் மக்கள். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் கன பேரோட நான் சினிமா சம்மந்தப்பட்ட மக்களோட கதைக்கு அது வந்து தொழில் ரீதியாக நல்ல படம், அதில் மாற்று கருத்து இல்லை, நல்ல டெக்னிக்கல் எல்லாமே. பட் கதைன்னா அதில் என்ன சொல்ல வாரீங்க? நீங்கள் வந்து கடைசி அவங்களோட இயலாமல் உங்களுக்கு காசு பணம் இல்லைன்னா நீங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்யலாம். அடுத்த வருஷத்துக்கு உங்களோட பேர்லேருந்து நான் கொடுக்கப்படும். அதான் கதை விளங்குது. அது கொண்டாடப்பட்டதண்டு அல்ல. நீங்கள் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லாங்க. எங்கட படம் வேண்டா முழுக்க ஈழத்து கலைஞர்களால் படைக்கப்பட்ட படம் தான் ஈழத்து படைப்பு. சரி, இயக்குனரோ அதில் தொழில்நுட்ப கலைஞர்களோ நடிகர்களோ இசையமைப்பாளரோ எல்லாருமே ஈழத்து கலைஞர்களாக இருக்கணும். அப்போத்தான் அது ஈழத்து படைப்பு. இப்போ எங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் ப்ரொடியூசர்ன்றவங்களுக்கு யாராவது வந்தோன்னா நாங்கள் என்ன செய்கிறோம்? இப்போ இந்த 5 லட்சம் ரூபாயில் இல்லை எடுத்த படத்துக்கு எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைச்சிட்டோன்னா நாங்கள் என்ன சொல்லணும்? எங்களை ஈழத்து கலைஞர்களை வளர்த்து விடணும். ஈழத்தில் இல்லாத இசையமைப்பாளர்கள் இல்லை, எவ்வளவோ நல்ல திறமையான இளம் இசையமைப்பாளர்கள் இருக்கணும். ஆனால் அவையில் வளர்த்து விடாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆனால் உங்களோட ஒப்பீனியன் அதில் சேர்க்காம நாங்கள் தனியாக செஞ்சு கொண்டு வரணும்ன்ற உங்களோட ஆர்வம் எங்கிருந்து வருது? செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கட்டாயம் செய்யலாம். ஆனால் நீங்கள் ஸ்லம்டாக் மில்லியனோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனீங்க. அது வந்து வணிக ரீதியாக எடுக்கப்பட்ட படம். அதில் வந்து நாங்கள் கொலாபரேஷன் செய்கிறதுல தப்பில்லை. ஆனால் ஈழத்திரைப்படம்ன்றது எங்களோட வழிகளை நாங்கள் சொல்லணும், எங்களை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். இப்போ ஈரானிய படம் எடுத்தீங்கன்னா முழுக்க ஈரானிய கலைஞர்களை வச்சு தான் எடுக்கப்பட்டதாக இருக்கும். அது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி பெரிய அளவில் பேசப்படாட்டியும் அதுக்குன்னு ஒரு முத்திரை இருக்கும். அது மாதிரி நாங்களும் ஒரு முத்திரை படைக்க வேணும் என்றால் எங்களை வழிகளை, எங்களை கதைகளை, எங்களை கலைஞர்களை வச்சு நாங்கள் தான் எடுக்க வேணும், நாங்கள் தான் சொல்ல வேணும். ஸ்லம்டாக் மில்லியனர் மாதிரியான படங்கள் வணிக ரீதியாக எடுக்கப்பட்ட படங்கள். அதே மாதிரி தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அந்தோனியான படம், அதெல்லாம் தப்பு சொல்லல, அது நல்ல விஷயம், நல்ல இது, ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் வந்து இழுத்து படைப்பில்லை, அது வந்து வணிக ரீதியாக நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் என்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் என்றது என்னுடைய கருத்து. எங்களை வெளியே சொல்லணும், எங்களோட சினிமாவை நாங்கள் முத்திரை இடணும் என்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. என்னென்னா நாங்கள் எப்போ முழுநீள காமெடி படம் ஒன்று எடுக்க போகிறீங்க? என்னென்னா நாங்கள் வந்து இல்லை, இது நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் என்ற ஒன்று ஒரு ஒப்பா, நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இப்படியே குளறி கொண்டு திரிஞ்சா நீங்கள் அடுத்த ஜெனரேஷனுங்கிற படத்தை பார்க்காது. முள்ளிவாய்க்காலில் நடந்த சம்பவம் என்ன, அதை கொண்டு இப்போ 4 மணிக்கு இதில் போட்டு விட்டா எத்தனை பேர் இருந்து பார்ப்பீங்க? ஆனபடியாக எங்களோட மற்ற பக்கம் இருக்குது. அதை நீங்கள் சந்தோஷமான படங்கள், சந்தோஷமான விஷயம், நல்ல விஷயங்களை காட்டினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை உள்ளுக்கு வாங்கலாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை எப்போ எடுக்க போகிறீங்க? நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு 5 நிமிஷ கட்டம் இந்த படத்தில்.
அதில் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக். முழுக்க முழுக்க புலம்பெயர்ந்த மண்ணில் நடக்கிற ஒரு பிரச்சனை தான் நாங்கள் எடுத்துனாங்க. கண்டிப்பாக காமெடி படத்தில் எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நாங்கள் நாத்தோட நாடகத்தில் நிறைய காமெடி தான். இந்த முள்ளில் காமெடியன் இருக்கிறார் முன்னுக்கு. நீங்கள் சொல்கிறது உண்மை, இளம் சமுதாயத்தை எடுக்க வேணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எங்களோட இல்லத்து படைப்பு நாங்கள் எடுக்கும்போது எங்களோட பாஸ்ட்டை, அதாவது வேர்களை நாங்கள் எப்போவும் மறக்கக்கூடாது. இது வந்து எங்களோட வேர், அது ஒரு சின்ன கட்டம் கூட காட்டாமல் எங்களோட கதையை சொல்லாமல் நாங்கள் என்ன எங்களோட படைப்பை கொடுக்குறது, அது வெறுத்தானே வேணும். அதுக்கான முழுக்க முழுக்க நாங்கள் அழுது கொண்டு போகணும் வேண்டியில்லை. ஆனால் எங்களோட வேரை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு காட்டினா தான் மரம் பெருசாக வளரும் என்றது அதுவும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த பாடல் வந்து நீங்கள் விடைகோடு எங்கள் நாடையில் வந்து கொப்பி பண்ணி எடுத்தீங்களா? அது இந்த பாதிப்பா இப்போ உங்களோட கவராம மாற்ற போறீங்க. கோடி வந்தாலும் நான் இன்னும் ஒரு கேமராமேனை மாற்ற மாட்டேன். ஒரு படம் எடுக்க சொல்றேன், லைட்மேன்ஸ் 2 பேர் இருக்கணும், கேமராமேன் 2 பேர் இருக்கணும், ஸ்டாண்ட் தூக்கிறதுக்கு ஒரு ஆள். என்னுடைய கேமராமேன் நாட் ஓன்லி கேமராமேன், சரி, அவர் லைட்மேன், அவர் டிரைவர், சம்டைம்ஸ் அவர் கேட்டரிங்கும் அவர் தான், சரியா? வந்து போங்க, அது கஷ்டம், அப்படி செய்ய முடியாது. ஒரு லைட்மேன் வேணும், அதோட லொகேஷன், அந்த இடத்துக்கு போயிட்டு எங்களுக்கு லொகேஷன் தெரியும். இவ்வளவுதான், இது ஒன்று குட்டி இடத்துக்குள்ள வச்சு கேமராவை வச்சு இல்லை எனக்கு இப்படித்தான் வண்டி இப்படித்தான் இடம், அவ்வளவுக்கு சமாளம். அவரை மாதிரி எனக்கு யாருமே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. அவர் செய்யற ஏஐ இதுக்கும் இவர் செய்யறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சது. ஏன்னா இது வந்து ரியலாகவே இருந்தது, சரியா? அதோட ஒரே இந்த மோர் ஃபேஸோ இதுவோ ஆளோ ஒரே மாதிரி தான் இருந்தது. கதை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான். அதாவது ஆண்களை பற்றி தப்பாக சொல்லி இருக்குது, காசு கொடுத்து மயக்க ஆண்கள், காசு காட்சி செய்ய கூடாத செயல்களை அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறது. அது நல்ல விஷயம். எனக்கு அதில் குறிப்பிட்ட நான் சொல்ல விரும்புகிறது, ஏஐ தொழில்நுட்பத்தில் நாங்கள் எப்படியான ஸ்கீம் டோனையும் அடிக்கலாம். ஆனால் எங்களிடம் இந்த சிந்தனையோட தீவிர தேர்ச்சியாக வந்து தெரியாது. அந்த ஸ்கீம் டோனை வந்து அது எங்கெங்க கதை என்றதை வைக்க மட்டும் சிறப்பாக இருந்துச்சு. முதல் வந்து இதில் அவர் எடுத்ததில் வந்து அவர் கருத்தை பிடிச்ச உடனே அதை அப்படி ஒரு விஷயத்தை நான் காட்டப்படான்னு சொன்ன நீங்கள் கள்ளக்காது மாதிரி காட்ட செய்ய. என்னன்னு சொன்னா இதுல வந்து உண்மையான அன்பு எப்பவும் ஜெயிக்கும் என்பது இதுல உண்மை இருக்குது. அதே சரியா எடுத்துக்கொண்டா பிரைஸ், சரியா எடுத்துக்கொண்டா சரி. ஆனா இந்த கடைசியில் ஜெயிச்சது அன்பு மட்டுமே. வந்து 5 நிமிஷத்துல வீட்டில் வருவாருன்னு சொல்லிட்டு நான் எனக்கு நினைக்கிறேன் டைரக்டர் பிள்ளையா இது ஏர்போர்ட்லேருந்து இப்படி 5 நிமிஷத்துல வருவேன்னு சொல்ல அந்த முடிவு வேற மாதிரி இருக்கு. இந்த டெலிஃபோன் டயர் பண்ணும்போது அந்த அதில் ஒரு மிஸ்டேக் ஒன்று தெரிஞ்ச மாதிரி ரிங்கை மற்றோடனே டெலிஃபோனை சொல்கிறான். பர்சனலாக ஏஐ படம் தயாரிப்பில் உடன்பாடில் இல்லை, அதில் நிறைய கலைஞர்கள் செத்து போகினோம் என்றது என்னுடைய கருத்து. காலத்தோடு செல்லணும். ஸோ நல்லா இருந்தது, உங்களை ஏஐ மென்ஷன் நல்லா இருந்தது. ஆனால் முதல் நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் இப்போ ஒரு கருத்து, சிவரூபன் எடுத்த படத்தில் கழுத்தில் கை வச்சதையே விமர்சிச்சீங்க நீங்கள். படம் சொல்லியாச்சா? அப்போ இதை நாங்கள் என்ன கேட்டுக்கொள்வது? இன்றைக்கு திரையும் உரையும் என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது அதாவது புலம்பெயர் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது தமிழ் உறவுகள் அவர்கள் வந்து ஏஐ மூலம் எப்படி அந்த படங்களை எடுக்கலாம் என்ற இது வந்து நல்ல ஒரு வித்தியாசமாக திரைமுறையும் போய் கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களது அனுபவங்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். மற்றது படங்களையும் போட்டு அதற்குரிய அந்த படங்கள் எப்படி இருந்தது கொண்டு வந்ததுன்னு இது வந்து என்னவென்று சொன்னால் ஒரு பார்வையாளர்களுக்கும் நன்றாக இருக்கிறது. காரணம் என்னென்னு சொன்னால் அவர்களும் இனி படங்கள் எடுக்கும்போது அந்த யுத்திகளை பயன்படுத்தலாம் என்றது நன்றாக இருந்தது, நல்ல நிகழ்வாக இருந்தது. நன்றி சங்கர். வணக்கம். சொல்லுங்கள், இந்த தமிழ் ஷார்ட் மூவிஸ் வந்து இப்போ பழைய பாடி நிறைய வரவழிக்கிட்டுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? நல்லமா
உங்களுக்கு விருப்பமா? ரொம்ப நல்ல விஷயம். என்ன நாங்கள் ஒவ்வொரு வருஷமாக இந்தியன் தமிழ் மூவிஸை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இல்லை, இல்லை தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ அதை நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். இப்போ உங்களுக்கும் அதை தயாரிக்கணும், அப்படி ஒரு ஷார்ட் மூவிஸ் எடுக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கா? இருக்கு. டைரக்ஷன் இல்லை, ஆனால் கேமராக்கு முன்னாடி ஏதோ டெக்னிக்கல் சம்மந்தமான எது எனிதிங் இல்லை எனிதிங் அதுவும் விருப்பமாக இருக்கும் உங்களுக்கு. நடிப்பு மேக்கப்பும் செய்கிறேன் நான். மேக்கப் சில மியூசிக் வீடியோஸுக்கு இப்போ அதுவும் தேவைதானே, ஒரு ஷார்ட் மூவின்னா நீங்கள் பேக்கப்பில் அந்த இதில் ஒர்க் அந்த சம்மந்தமான இதுக்கும் தேவைதானே. ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு நடிக்க விருப்பமா? எனக்கா? உங்களுக்கு இப்படி மூவிஸ் அண்ட் இப்போ காஸ்டிங் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இப்போ ஓகே, இப்போ பெரிய படமும் எடுப்பாங்க, அப்போ உங்களுக்கு படம் நடிக்க விருப்பமா? Yes, why not? Why not? You just live once. Yeah, that's right. உண்மைதான் இல்லை அதான். அப்போ நீங்கள் இன்னும் இப்படியான ஷார்ட் மூவிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீம்? இல்லை, ரஜினி பக்கத்தில் ஒருக்கா, ரஜினி பக்கத்தில். ஆமாம், நல்ல விஷயம். இல்லை அப்படித்தான், பெரிய லெவலில் ஆசைப்படணும். ஆமாம், ஆசை தான். Why not? Yes, dream big. Dream big, yeah. கனவு காண சொல்லி அப்துல் கலாம் சொல்லியிருக்கிறார். யாரு? ஓகே, எனிவே தேங்க்ஸ். ஓகே, நன்றி. சொல்லுங்க, இந்த திரையும் உரையும்ன்ற இது எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமாம், இது வந்து அவன் ஒரு முயற்சியாக நான் நினைக்கிறேன். இதில் நிறைய பேர் வந்திருக்கணும். மற்றது இப்படியான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் தான் நாங்களே தெரியும் என்ன நடக்குது, என்னென்ன படங்கள் எங்களுடைய ஆக்கள் தயாரிக்கணும், யார் தயாரிப்பாளர்கள் இருக்கணும் அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரிய வரும். அதால் வந்து இது இப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று வருங்காலங்களிலும் நடைபெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவள் சொன்ன மாதிரி தான் இப்படியான நிகழ்வுகள் நடக்கலாம், இளம் சமுதாயமும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கலையை அதை பற்றி இந்த படம் எடுக்கிறதையோ அல்லது ஈயை பற்றியோ தெரியாதையோ கூட இதை கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க, குறும்படங்கள். அதுலேயே தெரியுது நிறைய அந்த ஏஐ வித்தியாசமான ஏஐ அதுகள் கூட ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாரும் எடுக்கக்கூடிய ஒரு ஏஐ இது கூட அதோட கொஞ்சம் விலை கூடினதாக நாங்கள் முயற்சி செய்தால் இன்னும் கொஞ்சம் விலை கூடின இல்லையே நல்ல இன்னும் இதை விட நல்ல அழகாக தயாரிக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாம் அந்த பார்த்த படங்களில் வந்து அந்த கிட்டத்தட்ட ரியல் மாதிரியே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ ஏஐயில் எடுக்கிறது வந்து இது ஒரு கலை ஏன்னு அது வந்து அது கெட்டு போயிடாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொடியன் படம் எடுத்திருந்தது, அது டெக்னிக்கலி வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிச்சுது. அது விளங்காட்டிக்கு மக்களுக்கு அந்த படங்களோட கேமரா அது இது ஆங்கிள் லைட்டிங் எல்லாம் நல்லா இருந்தது. அப்போ அதுதான் கலை. அதை அந்த அவற்றை அந்த ரசித்து லைட்டிங் நான் இங்கே வைப்பேன், நான் இங்கே கேமரா வைப்பேன், ஒரு நடிகைக்கு இப்படி இந்த இடத்துல ஷேடோ வைப்பேன், அப்படியான அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய டெக்னிக்கல் விஷயம் இருக்குது. அது வந்து அடிபட்டு போயிடும், எல்லாம் அடிபட்டு போகும் தான். ஏன்னா இதில் வந்து நீங்கள் என்னத்தை கொடுக்குறீங்க, என்ன ப்ராம்ப்டாக கொடுக்குறீங்களோ அதுதான் வெளியில் வரப்போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் ஒரு ஒரு ரியலாக ஒரு ஆள் மனுஷன் ஒருத்தரை வச்சு நடிகரை வச்சு செய்யிக்க அவர் வந்து அவர்கிட்ட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இதில் வந்து ஒரே எக்ஸ்பிரஷனை தான் கிட்டத்தட்ட காட்ட முடியும். அது அப்படி கஷ்டம்தான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த குக்கிங் மெஷினை வாங்கி அதுக்குள்ள மாவு தண்ணி எல்லாம் போட்டு சப்பாத்தி வெளியில் வந்துடும், நீங்கள் மாவை குழைச்சி கையால் அது வராது, அந்த கைவண்ணம் என்று இருக்கிற மாதிரி. நான் வந்து அதுக்கு கொஞ்சம் எதிராக தான் இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் எங்கட வந்து என்னென்னு சொல்கிறது, இப்போ இன்பங்கள் துன்பம் அழுகிற சிரிக்கிறது அதுகளை வந்து இப்போ அவை அதில் காட்டினாலுமே இல்லை காட்டினாலுமே எங்களை அதோட நாங்கள் அதை கனெக்ட் பண்ணிடலாமல் இருக்குது. இப்போ நார்மலாக நாங்கள் ஒரு படத்தை பார்த்து கொண்டு இருந்தோம்னா அவை அழைக்க எங்களுக்கு அழுக வரும். ஆனால் இதை வந்து நாங்கள் உண்மையாக அதை அப்படி எங்களுக்கு வருது. நடிகருக்கு என்ன வேலை? அதுதான் நடிகர்ன்னு சொல்லி நடிக்கிறவங்களுக்கு நான் அந்த பன்முக நடிகையை காட்ட போறேன்னுல ஏஐ வச்சு எடுத்துட்டு அதில் வந்து இப்போ எங்கட வந்து என்னன்னு சொல்றது எங்கட மனநிலையாலேயோ அல்லது அதுகளை வந்து காட்ட முடியாது, கனெக்ட் பண்ணி கொள்ள முடியாது. எங்களாலும் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி இல்லை. இப்போ ஒரு கார்ட்டூன் படம் பார்க்குற மாதிரி
மாதிரி. அப்படின்னா அனிமேஷன் எடுக்கலாம். அனிமேஷன் அந்த ஈரானியன் அனிமேஷன் ஒன்று இருக்குது, அது வந்து அவார்ட் எடுத்தது. அது வந்து அனிமேட்டடாகவே சொல்லப்பட்டது, ஆனால் வேர்ல்டு ரீதியில் அதுக்கு பெஸ்ட் அவார்ட் கிடைச்ச ஒரு படம் உண்டு. அப்படி செய்யலாம். அனிமேஷனை வச்சு எங்கட ஈழ கதையை சொல்ல முடியாத கதையை கூட சொல்லலாம். எங்கட மகாபாரத கதைகள் அப்படியான விஷயங்களை சொல்லலாம். மற்றது என்னென்னா இதில் வந்து ஈழத்து கதைன்னு சொல்லி கொண்டு வந்தேன். ஈழத்து வெளின்னு தான் சொல்லி நம்ம ஏன் இப்போ ஈழத்தில் வந்து மகிழ்ச்சி இல்லையா, இல்லை சந்தோஷமா இல்லையா? இப்போ ஓகே வெளி இருந்தது தான், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அதுக்காக வந்து எல்லாத்தையும் வெளியாக காட்டணும் இல்லை. இப்போ ஏன்னு சொன்னால் இப்போ இளம் சந்ததி வந்து அதை பாக்கினம் இல்லை என்று சொல்லி இதில் ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணமே இப்போ அங்கே போனால் நடுக இதுதான் வெளியத்தான் காட்டுவினம், ஒரு சிரிக்க இல்லாது என்ன. இப்போ இளமாக்கள் வந்து ஓகே கட்டாயம் அறியத்தான் வேணும், அதுக்காக எடுக்கிற படம் எல்லாமே வெளியே வச்சு தான் எடுக்கிறது இல்லை. என்ன குளறி அழுது கொண்டே இருக்கணும். உண்மைதானே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏஐ வந்ததால் நிறைய பேருக்கு இப்போ வேலை இல்லாமல் போகிறது இருக்குத்தான். ஏனெண்டா இப்போ ஒரு கேமராமேன் செய்யக்கூடியது, ஒரு லைட்மேன் செய்யக்கூடியது, அல்லது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், இது எவ்வளதையும் நாங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஏஐலேயே அதை எல்லாத்தையும் நாங்கள் இந்த ப்ராம்ப்டாக கொடுத்து எல்லாம் செய்து கொள்ளலாம். இன்றைக்குலாம் வேலை வாய்ப்பு குறையத்தான் போகுது. ஆக்டர்மா இருக்குது, ஆனால் இதில் நல்ல விதம் உண்டு. ஆக்டரை தேடியலே தேவையில்லை, கேமராமேன் தேவையில்லை. பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்குது, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கு. சரியா, நன்றியா. அவரும் தன்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை சொல்லுவாங்க. ஹலோ, வணக்கம். என் பேர் தூபிகா. நான் டைரக்டர் இல்லை, ஸோ பெருசாக மூவி பற்றி நிறைய சொல்ல முடியாது. ஆனால் ஆக்டிங் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லணும்னா இந்த மூவி வந்து ஷார்ட் மூவி இல்லை, ஒரு ஃப்யூச்சர் மூவி. 2 மணி நேரம் 42 நிமிஷம். ஸோ அக்டோபர் மாதம் வந்து ப்ரீமியராக நடந்தது. இன்னும் ஒரு செகண்ட் ஷோ நடக்க போகுது இந்த வருஷம் கடைசியில். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் மார்க்கெட்டிங் செய்ய போகிறோம், அப்போ உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இந்த மூவி இந்த ஜான்ரை சொல்லணும்னா ஒரு த்ரில்லர். நிறைய சொல்ல மாட்டேன், எனக்கு நீங்கள் எல்லோரும் வந்து பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குது. இந்த டீமில் வந்து நாங்கள் ஒரு 40 பேருக்கு மேலே இருக்கிறோம். நிறைய டேலண்டடான ஆக்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து லைட் பண்ணுற ஆக்கள், ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஆக்கள், டப்பிங் வாய்ஸஸ், சிங்கர்ஸ். சுவிட்சர்லாண்டில் ஒரு சிங்கரும் இந்த எங்கள் மியூசிக் வீடியோஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் 3 மியூசிக் வீடியோஸ் இருக்குது. ஒன்று யூடியூப்பில் ரிலீஸ் ஆகிட்டு, மற்ற 2 வீடியோஸை வந்து படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுமென்னா நல்லா இருந்துச்சு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். தியேட்டருக்கு முன்னாடி நடிச்சிருக்கிறேன், பட் கேமராக்கு முன்னாடி தான் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண பிறகு தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவ்வளோ கஷ்டமான விஷயம். அதில் நிறைய பாயிண்ட்ஸை நீங்கள் வந்து மைண்டில் வச்சு பண்ணணும். எங்கள் கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி லைட்னிங், மேக்கப் நல்லா இருக்கணும், ஸ்கிரிப்ட் நல்லா வேறு தான் நாங்கள் யோசிச்ச மாதிரி. அப்போ படம் மெரிக்கேட்லேயே நிறைய அந்த டயலாக்ஸ், மூவி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டிய வந்துச்சு. ஸோ அதனால அந்த ப்ராசஸ் கொஞ்சம் லாங். 1.5 வருஷம் இதில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். 6 months போஸ்ட் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால தான் எல்லோரும் வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால நிறைய நேரம் செஞ்சிருச்சு. மற்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து எங்களோட டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாரும் வந்து நிறைய டேலண்ட் வச்சுக்கிறாங்க. ஸோ நான் வந்து என்ன மூவியில் ஆக்ட் மட்டும் பண்ணல, மேக்கப் ஆர்டிஸ்டாக வேலை செஞ்சேன்னா. மற்ற ஆக்கள் வந்து சில ஆக்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும், வீடியோகிராஃபர்ஸ், அவங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டேலண்ட்ஸை வச்சு இந்த ப்ராஜெக்ட் நல்லா பெருசாக வரும் வந்து எல்லாம் எஃபர்ட் கொடுத்து பண்ணினது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு சபேசமாக சொன்ன மாதிரி போன வருஷம் தியேட்டரில் வந்தது. எனக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ வருஷமாக நாங்கள் இந்தியன் தமிழ் சினிமா பார்த்து ரசித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க இப்போ விஜயா இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும்,
வந்து சப்போர்ட் பண்ணுறோம். பட் எங்களுக்கு இந்த ஒரு ஈழத்தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி என்று பெருசாக இல்லை, இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அது எனக்கு மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ யூரோப்பில் இருந்தாலும் நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக எங்களுக்கும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தேவை என்று நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்படி ஷார்ட் மூவிஸ் பண்ணியிருக்கோம், பட் இப்படியான லாங் மூவிஸ் இன்னும் நாங்கள் தியேட்டரில் போய் இந்தியாவுக்கு போய் அப்படி லான்ச் பண்ணணும்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கனவு. ஸோ அதனால அந்த சப்போர்ட் வேணும், சின்ன பிள்ளையிலேருந்து பெரியார்கள். ஸோ அதனால அது கொஞ்சம் இல்லாமல் இருந்துச்சு, அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் ஹேட்டும் வந்துச்சு, ஏன்னா இவங்க பெரிய இப்போ நிறைய ஆளுந்தாங்களா அப்படி கழிச்சிக்கிறாங்க. ஸோ அது அது இந்த இந்தியன் ஆக்ட்ரஸுக்கு நாங்கள் அப்படி இல்லை, ஆனால் எங்கிற ஆட்களுக்கு நாங்கள் அந்த சப்போர்ட் கொடுக்குறீங்கள. ஸோ அது ஆசையாக இருக்குது சினிமாவை காதலிக்கிற முறையில். நான் அன்றைக்கு அந்த படத்தை போட்டோன்னா பார்த்துட்டு வீட்டை போய் அடித்தேன். அது எனக்கு சொல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ அடுத்த முறை சொல்லுங்க. சினிமா ஒரு காலத்தில் ஒரு ஷார்ட் மூவிஸ் எல்லாரும் கிரேசியாக அப்படி பைத்தியமாக தெரிஞ்சாங்க. அப்புறம் அப்படியே காற்றுல அடிபட்டு சீசனுக்கு சீசன் வர்றது அப்படி வந்தது. அப்போ அப்புறம் கர்நாடக புறவேற்ற இந்த படத்தை நான் அன்றைக்கு அதை பார்த்தேன். ஓகே, எங்களுக்கு ஒரு சினிமா இருக்குது. அது அப்படி ஒரு சினிமா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஈழத்து சினிமான்னு இல்லை, அதை இருந்து பார்க்குறதுக்கு அது ஒரு 2 நிமிஷம் மூவியாக இருக்கலாம், இல்லை 20 நிமிஷம் மூவியாக இருக்கலாம். இருந்து பார்க்குறதுக்கு எங்களோட வாழ்க்கையை வந்து அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை இருக்கும். அப்போ இவர் பார்க்கிட்டு அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை பார்த்துட்டு இதை பார்க்குறதுக்கு முதல் உங்களுக்கு தெரியும், ஓகே இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிறது, பப்ளிக் ஃபிகராக இருக்கிறது சரியான பயனாக இருக்கும். எந்த ஒரு சின்ன பிழைச்சிட்டாலும் எங்களோட லைஃப் இப்படி போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். ஆனால் இந்த படத்தை பார்க்குற ஆட்களுக்கு அது ஒரு இதை கொடுக்கும். ஓகே, நாங்களும் கவனமாக இருக்கணும், இப்படியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும்.